சார் நல்ல சுகம் சார். சொல்லுங்க. அவர் கொஞ்சம் இந்த ஒயிட் எல்லாம் பாருங்க சர்வ் பண்ணி நீட்டா சும்மா அப்படியே கருகருன்னு அந்த ஒயிட்டை மட்டும் கொஞ்சம் பிளாக் ஆக்க சொல்லுங்க. சூப்பரா இருப்பாரு. 16 18 தான். அண்ணனுக்கு போறதுனா தம்பினுக்கு போற மாதிரி ஆயிடும். அதனால ஒன்றும் தப்பு இல்லை. அதனால ஒன்றும் தப்பு இல்லை. அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று நல்ல மழைங்கய்யா. பருட்டில 2 நாளா மழை, நல்ல சூப்பர் மழைங்க. நைட்டு பூரா உங்கள மாதிரியே. கோட்டை மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலைச்சக்கரம் நாளை நமது நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் தாசன் அவர்களுக்கும், தலைவர் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் குருராஜன் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்களின் துணைவியார் அருள்மொழி அம்மா அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னெறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்தூண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளை நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மானுடத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்பு உறவுடனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளி நீயே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லாரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரொட்டேரியன்களாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். நன்றிங்க சார். நன்றிங்கம்மா. ரோட்டரி வணக்கம்மா. கொடுத்த ரோட்டரி ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்கள் துணைவியார் அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி அம்மா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை நிகழ்த்த சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் பாசமிகு நண்பர் பாஸ்கரன் அவர்களையும் 22 உதவி ஆளுநர் தாசன் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். நம்முடைய காலச்சக்கரத்தின் சேர்மன் குணபாலி அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். நம்முடைய இன்றைய தினம் யோகாவை சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கின்ற யோகா நலசிவம் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். அதுபோல் இன்றைய சூறாவளி அகிலா அம்மா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். எங்களுடைய சாசன தலைவர், முன்னாள் தலைவர்கள், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர், உறுப்பினர்களையும் ஸ்ரீமுஷ்டம் சங்க உறுப்பினர் அனைவரையும் வரவேற்கின்றோம். காலச்சக்கரத்தின் விருதுகளாக இருக்கக்கூடிய காலச்சக்கர உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்று நிகழ்ச்சியை சிறப்பாக அமைய எல்லாமல்ல சகனவு புணர்த்து சக வீர்யம் கரவகைஹி தேஜஸ்வினாபஜீதமஸ்து மாபிஸ்விஷாவகைஹி. ஓம் சாந்தி சாந்தி. நன்றிங்க ஐயா. வரவேற்புரை நிகழ்த்து சிறப்பித்துக் கொடுத்த தலைவர் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதலுக்கு ஆசா நலசிவம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா அட்மிட் பண்ணீங்க ஐயா, மியூட்ல இருக்கு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும்.
நிறைவே காணும் வரம் வேண்டும். இறைவா அதை நீ தர வேண்டும். நிறைவே காணும் வரம் வேண்டும். இறைவா அதை நீ தர வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும். உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். நிறைவே காணும் வரம் வேண்டும். இறைவா அதை நீ தர வேண்டும். நன்றிங்க ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். நல்லா முதுகு தண்டு ஸ்ட்ரெயிட்டா வச்சு நேரா வந்துக்குங்க. சின் முத்திரை. நல்லா நீண்ட மூச்செடுத்து எடுத்து சின்மய முத்திரை எழுத்து. ஆதிமுத்திரை. வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. போய் நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள். கால்களை நேரா நீட்டிக்கிறோம். நன்றாக மூச்சல் தொடங்க. ஸ்ட்ரெயிட்டா படுத்துட்டு கால் விரல்களை நன்றாக மடக்கி நீட்டணும். கை விரல், கால் விரல், கண்களை நல்லா மூடி திறக்கணும். ஸ்ட்ரெயிட்டா படுத்துருங்க. உடல் நல்லா இலக்கமா வச்சுருங்க. 1 சொல்லும் போது கை விரல், கால் விரல் நல்லா மடக்கிறோம், கண்கள் முடிக்கிறோம், உடம்பையே கொஞ்சம் டைட் பண்ணி 2 சொல்லும் போது நல்லா ஃப்ரீயா விடுங்க. ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. நல்லா மூச்சு தொடங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடரும். அடுத்து அர்த்த பிரவண உத்தாசனம். ரைட் லெக் நல்லா மடக்கி அப்படி டச் பண்ணுங்க. 1 2 3 4
5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. ஸ்ட்ரெயிட்டா படுத்துட்டு மோஸ்ட்லி தொடுங்க. அடுத்து லெஃப்ட் லெக். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நன்றாக மூச்சு தொடுங்க. அடுத்த சக்கராசனம். தரையில கையை நல்லா வச்சு இடுப்பு நல்லா மாத்துங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. அப்படியே பௌர்ணமிஸ்தாசனம். 2 கால் மடக்கி பிடிச்சதும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. அப்படியே அடுத்து ஊஞ்சலாசனம். ஸ்ட்ரெயிட்டா படுத்து நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை நன்றாக மூச்சு போகும். நம்முடைய உடல் எடை குறையும். தேவையில்லாத ஊளைச்சதைகள் எடை குறையும். ஜீரண உறுப்புகள் பலமடையும். மலச்சிக்கல் சரியாகும். நம் உடல் முழுவதும் நல்ல சுறுசுறுப்பு அடையும். அடுத்து உருளாசனம். நல்லா கையை நேரா நீட்டிக்கிறோம். காலை சேர்த்து வச்சுக்கிறோம். அப்படியே ரைட் லெஃப்ட் நல்லா உருண்டு வரும். நல்லா மூச்சு தொடுங்க.
நேரா படுத்துக்கிறோம். கத்திரிக்கோள் ஆசனம். கைகள் நல்லா அகலமா அப்படி வச்சுட்டு ஷோல்டர் நேர் வச்சுக்கணும். ரைட் லெக் எடுத்து அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு போங்க. நம்முடைய பார்வை வந்து ரைட் சைடு திரும்பணும். ரைட் லெக் வந்து லெஃப்ட் சைடு போகணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்சில் தொடுங்க. லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் சைடு கொண்டு வாங்க. நம்முடைய தலை வந்து லெஃப்ட் சைடு திரும்பி இருக்கணும். நல்லா லெஃப்ட் சைடு திரும்பி பார்க்குறோம். லெஃப்ட் லெக் ரைட் சைடு கொண்டு போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. ஸ்ட்ரெயிட்டா படுத்துருங்க. நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. மீண்டும் நல்லா தரையில இப்படி கையை அழுத்தமா வச்சுட்டு மறுபடியும் ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு கொண்டு போங்க. இன்னொரு முறை செய்யறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நல்லா மூச்சு விடுங்க. லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் சைடு கொண்டு வாங்க. நல்லா லெஃப்ட் சைடு திரும்பி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சில் தொடுங்க. கைகள் நல்லா நேரம் அண்டிருங்க. அப்படியே பவனமுத்தாசனம் மீண்டும் ஒரு முறை அதை டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு தொடங்க. ஒன் சைடா திரும்பி எழுந்துச்சுக்கோங்க. லெஃப்ட் லெக் நல்லா ஒட்டி வச்சுட்டு ரைட் லெக் லெஃப்ட் லெக்கோட ஒட்டி வைங்க. கால் முட்டி வந்து நல்லா தரையில் இருக்கிற மாதிரி தளர்வா வச்சுக்கணும். சுகாசனம். நேரா அமர்ந்துக்கிறோம். ஸ்ட்ரெயிட்டாக்கு வந்து சின்னத்துல வச்சு நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. பெருவரில் வச்சுக்கிறோம். கபாலபதி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14
15, 16, 17, 18, 19, 20. நன்றாக மூச்சு கவனிங்க. மெதுவா மூச்சு எடுத்து மெதுவா விடுங்க. அடுத்து மோதிர வரல வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடங்க. ஆழ்ந்த மூச்சு தொடரும். ஐயா அப்படியே மைக் ஓபன் பண்ணி விடுங்க. எல்லாரும் எப்படி செய்யறாங்க, மூச்சு பயிற்சி எப்படி சவுண்ட் கேக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேங்கய்யா, நீங்க அவரோட அட்மிட் பண்ணீங்க. நீங்க அட்மிட் பண்ணீங்கய்யா. ஓகே. மூச்சை நல்லா உள்ள இழுத்து விடணும். கஸ்திரிகா. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. நன்றாக மூச்சு தொடங்க. பாதி பேர் நல்லா மூச்சு சவுண்ட் வருது. இன்னும் கொஞ்சம் மூச்சு வரனால நல்லா. அடுத்து மோதிர வச்சுக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. நல்லா மூச்சு விடுங்க. நன்றாக மூச்சு காட்ட கவனிங்க. ஆழ்ந்து மூச்சு எடுக்கிறோம். அடுத்து நம்ம இப்போ இன்னொரு முறை ஆ ஊ இம் பயிற்சியை நல்லா மூச்சு எடுத்து சொல்ல போறோம். நம்முடைய வெப்ப மண்டலத்திற்கும் நல்லா மூச்சு காற்று கிடைக்கும். நம்முடைய வாத பித்த கவம் வந்து சமத்துவமாகும். ஸ்ட்ரெயிட்டா வந்து சின்ன. அதாவது நம்ம ஸ்டார்டிங்லயே அந்த ஆவுயின் பயிற்சி செய்யறதுக்கும் இப்ப ஆசனங்கள் மூச்சு பயிற்சி கபாலபதி அப்புறம் செய்யறதுக்கும் நல்லா ஆடும். நன்றாக மூச்சுடுங்க.
சின்மய முத்திரை. மூச்செழுத்து ஊ. ஆதி முத்திரை. மூச்செழுத்து இல். சண்முக முத்திரை. சண்முக முத்திரை வச்சுட்டு இல் சொல்லிடணும். தொடங்க. இப்படி ஆதி முத்திரை வச்சு ஒரு 20 கவுண்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இந்த குளிர்காலத்துல மழை காலங்கள்ல இந்த பயிற்சியை நீங்க நன்றாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சளி பிடிக்கிறது, காய்ச்சல் வர்றது, இது எதுவுமே வராது. நல்ல பூர்ண குணமாகி நம்ம நீண்ட மூச்சு எடுத்து பயிற்சி செய்யறதுனால நம்முடைய நுரையீரல் பகுதி நன்றாக வேலை செய்யும். நம்முடைய உடலும் மனமும் நல்ல ஆரோக்கியம் அடைந்து முழுமையாக அறிவு நிலையில் நிலை கொள்ள பயிற்சிகளை தினமும் செய்வோம். சாதியாச நிலையில் எல்லாரும் படுத்துருங்க. ஸ்டேட்டை கண்ண முடிப்படுங்க. கவனம் எல்லாம் முடிச்சுக்காங்க. இந்த நல்லது ஒரு வாய்ப்பினை நமக்கு அளித்த ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் பார்த்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. மற்றும் மூச்சு பயிற்சி கொண்டு நன்றிங்க ஐயா. நன்றி தெரிவித்துக் கொண்டு ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் காலை வணக்கம். இன்று நாம் சவாசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் பார்க்க போறோம். சவாசனம்னா சவம், பிணம். அதாவது படுத்த படுக்கையா இருக்கணும். உடம்புல ஒரு அசைவு இருக்கக்கூடாது. பிணம் அசையுமா? அசையாது. இப்படி படுத்த படுக்கையா ஒரு அசைவு இல்லாம படுத்துட்டு நாம சில விஷயங்கள் நினைக்கணும். இதுக்கு பேரு சவாசனம். இது எப்ப பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஜாயிண்ட் எக்ஸசைஸ் எல்லாம் பண்றோம், யோகா பண்றோம், ஜிம்முக்கு போறோம். இந்த மாதிரி பயிற்சி, உடல் பயிற்சி எல்லாம் செஞ்சு எல்லாம் முடிச்சு கடைசியா ரிலாக்ஸ்
ஒரு 15 நிமிஷம் சவாசனம் படுத்துட்டீங்கன்னா அந்த பயிற்சி பண்ணும் பொழுது நடந்த விஷயங்களை ஒழுங்குபடுத்திக்கும். ஒரு அருமையான திட்டம். இதுக்கு பேரு சவாசனம்னு பேரு. இந்த ஜிம்முக்கு போறவங்க எல்லாம் ஏன் நல்லா இல்லைன்னா, ஜிம்முக்கு போறாங்க, கடுமையா உடற்பயிற்சி செய்யறாங்க, ஒர்க் அவுட்ஸ் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. பட் ரெஸ்ட் எடுக்கிறதே இல்லைங்க. ஜிம்முக்கு போறவங்க எல்லா இதையும் முடிச்சுட்டு உடனே வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க, அடுத்த வேலையை பாக்குறாங்க. அப்படி இல்லாம இந்த சவாசனம் சொல்றேன் இல்லைங்களா, இந்த பயிற்சியை மட்டும் கத்துட்டு ஜிம்லயோ இல்ல ஜிம்னாஸ்டிக்லயோ இல்ல உடற்பயிற்சியிலயோ இல்ல ஜாக்கிங் வாக்கிங் போறவங்க கடைசியா எந்த ஒரு பயிற்சி பண்ணாலும் கடைசியா 15 நிமிஷம் நான் சொல்ற மாதிரி சவாசனம்னு அமைதியா படுத்துட்டீங்கன்னா உடம்பு ரெக்கவர் ஆயிருங்க. ஆச்சரியமா இருக்கும், அவ்வளவு அமைதியா இருக்கும். உடம்பு இழந்த சக்தி எல்லாம் அது வந்து ரீசார்ஜ் பண்ணிடும். இதுக்கு பேரு சவாசனம்னு பேரு. இதை செய்யறதுக்கு சுமார் 15 நிமிஷம் ஆகும். ஆனா இங்க வந்து நமக்கு வந்து 7-8 நிமிஷம் தான் இருக்குது. அதனால என்ன பண்றேன், உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன், எப்படி அதை நினைக்கணும்னு ஐடியா கொடுத்துட்றேன், நீங்க பண்ணிக்கணும். இந்த சவாசனம் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, முதல்ல கம்ஃபர்டபுளா படுக்கணும். குப்புற படுக்கக்கூடாது, மல்லாக்க படுக்கணும். படுக்கும்போது அப்படியே தபார்னு படுத்து தபார்னு எந்திரிக்கூடாது. மெதுவா ஒரு கை 2 கையை ஊனி ஒரு பக்கமா சரிஞ்சு மெதுவா சரிஞ்சு படுத்துக்கணும். 2 காலும் டச் பண்ணக்கூடாது, 2 காலும் விரிஞ்சிருக்கும், தனித்தனியா இருக்கணும். ஒரு அடி 2 அடி கேப்ல இருந்துக்கலாம். கை வந்து டச் பண்ணக்கூடாது, ஒண்ணு சேரக்கூடாது. தொடைக்கு பக்கத்துல இப்படி தனித்தனியா உள்ளங்கை வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். தலை சாயாம நேரா இருக்கணும். இப்படி படுத்துக்கணும். கம்ஃபர்டபுளா படுத்துட்டு கண்ணை மூடிட்டு இப்ப நான் சொல்ற மாதிரி மனசுக்குள்ளேயே நினைச்சு பாக்குறது தான் சவாசனம். இப்ப நான் உங்களுக்கு முதல்ல எப்படி படுக்கிறது அப்படின்னு டெமோ காமிக்கிறேன். அதை பார்த்துட்டு அந்த மாதிரி படுத்துட்டு அதுக்கப்புறமா படுத்ததுக்கு அப்புறம் அதை எப்படி நம்ம நினைக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்க படுத்துட்டீங்க. படுத்துட்டு கண்ணை மூடிட்டு இப்போ நான் எந்த மாதிரி சொல்றேனோ அந்த மாதிரி நீங்க நினைக்கணும். நான் மறுபடியும் சொல்றேன், இதுக்கு 15 நிமிஷம் ஆகும் குறைஞ்சது. ஆனா இப்ப உங்களுக்கு புரிய மட்டும் வைக்கிறேன், முதல்ல கேட்டுக்குங்க. இப்ப நீங்க படுக்க வேண்டாம், நான் பேசுறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க படுத்து அந்த பயிற்சி பண்ணிக்கோங்க. இந்த பயிற்சி எதுக்குன்னா, உடம்புகிட்ட நாமே பேசுறதுங்க. நம்ம உடம்புகிட்ட பேசுறதே இல்லைங்க. இவருங்க உடம்புகிட்ட பேசினாவே தன்னைத்தானே குணப்படுத்திடும். ஆமா, இப்ப வீட்டுல ஒரு குழந்தை இருக்கும், அந்த குழந்தைகிட்ட நீங்க விளையாண்டு இருப்பீங்க, பேசிட்டு இருப்பீங்க, அது சந்தோஷமா இருக்குங்க. திடீர்னு ஒரு விருந்தாளிக்கு வந்து உட்கார்ந்துருப்பாங்க பாருங்க, நீங்க அந்த குழந்தைய மறந்துட்டு அப்புறம் சொல்லுங்க மாமா மச்சான் பேசிட்டே இருப்பீங்க. இந்த குழந்தை பார்த்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு மேல வேலைக்கு ஆகாதுன்னு வேணுமுன்னே வந்து எனக்கு கக்கா வருதுவா, யூரின் வருது, பூச்சி கடிச்சிருச்சு, பசிக்குதுன்னு அழுகுங்க. ஏன்னா அதை நீங்க கவனிக்கல. உடம்பு அதே மாதிரிதாங்க. உடம்பை கவனித்தால் உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தும். அப்ப என்ன பண்ணணும், இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி படுத்துட்டு பாருங்க, கண்ணை மூடி பொறுமையா, அதாவது எப்படின்னா கால் விரல்கள் தளர்வாக அப்படின்னு நினைக்கும் பொழுது உங்க மனசு கால் விரலுக்கு போயிடணும். கால் விரல்கள் அனைத்தும் தன்னைத்தானே ரீசார்ஜ் செய்து கொள்கிறது அப்படின்னு உங்க பாசையில, உங்களுக்கு புரிஞ்ச பாசையில. ஒரு சில பேர் என்ன பண்ணலாம், கால் விரல்கள் ரத்த ஓட்டம் பாய்கிறது, கால் விரல்கள் அமைதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, உள்ளங்கால் முழுவதும் தளர்வாக இருக்கிறது, கணுக்கால் இரண்டும் ஆரோக்கியமாக இருக்கிறது, அங்க ரத்த ஓட்டம் பாய்கிறது அப்படின்னு எந்த உறுப்பு நினைக்கிறோமோ அந்த உறுப்புக்கு மனசை கொண்டு போயிடும். கண்ணை மூடி பாருங்க, மனசை கொண்டு போய் நினைச்சாவே அந்த உறுப்பு குணமாயிருங்க. நம்ம எல்லாம் உடம்புல ஏன் தெரியுமா வலிக்குது,
தலை வலிச்சதுன்னா என்ன அர்த்தம்? தலையை கொஞ்சம் கெவனின்னு அர்த்தம். நம்ம என்ன பண்றோம்? அதுக்கு ஆல்டர்னேட் ஏதாவது மருந்து சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்டு தைலம் தடவி அந்த வலியை நம்ம குறைச்சிடுறோம். அப்ப கவனிக்கிற நேரம் கம்மியாயிருது. தலைவலி வந்தா, வயிற்று வலி வந்தா, மூட்டு வலி வந்தா அந்த இடத்த கவனிச்சுட்டே இருக்கணும்னு அர்த்தம். கவனிச்சா குணமாயிருங்க. இப்படி கெண்டைக்கால் கொஞ்ச நேரம் கெண்டைக்கால் நினைச்சிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் மூட்டு, அதுக்கப்புறம் தொடைகள், அதுக்கப்புறம் இடுப்பு, அதுக்கப்புறம் கை விரல்கள், உள்ளங்கை, மணிக்கட்டு, முன்னங்கை, கை மூட்டு, புஜங்கள் நினைக்கணும். புஜங்கள் ஆரோக்கியமாக இருக்குது, புஜத்துக்கு ரத்த ஓட்டம் பாயுது, கக்கம், தோல் கை தோல் இணைப்பு, வயிறு, நெஞ்சு, இருதயம், நுரையீரல் நினைக்கணும். மனசுக்குள்ள நினைச்சு நுரையீரல் ஆரோக்கியமா இருக்குது, ஹை நுரையீரல் சந்தோஷமா இரு, உனக்கு தேவையான சக்தி கிடைக்குது. அடுத்தது தொண்டை, அதுக்கப்புறம் தாடை, உதடுகள், மூக்கு, கன்னங்கள், கண்கள், காதுகள், நெற்றி பகுதி, தலைப்பகுதி, உச்சந்தலை, பின்தலை, கழுத்து, முதுகு, முதுகு எலும்பு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு உறுப்பா ஓய்வெடு, ஓய்வெடு, அமைதியாரு, அமைதியாருன்னு சொல்லிட்டே வந்து கண்ணு மூடி கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லா உறுப்பும் அமைதியாயிருங்க. எல்லா உறுப்பையும் அமைதிப்படுத்திட்டு உங்களுக்கு எந்தெந்த உறுப்பெல்லாம் தோணுதோ எல்லா உறுப்புகிட்டையும் அமைதியாரு அமைதியாரு சொல்லிட்டு தேவைப்பட்டா கிட்னி கல்லீரல் ஏதாவது சொல்லலாம். எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியா அப்படியே அமைதியா என்ன பண்ணணும்? கொஞ்ச நேரம் மூச்சு காத்து உள்ள போறதையும் வெளியே வர்றதையும் அப்படியே கவனிச்சுட்டே இருக்கணும். 1 நிமிஷம் 2 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படியே கவனிச்சுட்டு இருந்துட்டு கடைசியா மெதுவா என்ன பண்ணணும்? பயிற்சியை முடிச்சுட்டு இவருங்க குபீன்னு எந்திரிச்சிடக்கூடாது. மெதுவா கைகள் காலையில ரொம்ப நேரம் 15 நிமிஷமா ஆட்டாம வச்சிருக்கிறோமா, லேசா ஆட்டணும். கைகளை லேசா ஆட்டணும், தலையை லேசா ஆட்டணும், காலை லேசா ஆட்டிட்டு மெதுவா 2 கையும் ஊனி மெதுவா எந்திரிச்சு உட்கார்ந்ததுக்கு அப்புறமா உடனே கண்ணை திறக்கக்கூடாது. கை 2ஐயும் உரசி முதல்ல உள்ளங்கையை பார்த்துட்டு அதுக்கப்புறமா மற்றவங்களை பார்க்கணும். இது பேரு சவாசனம்னு பேருங்க. நீங்க என்ன பண்ணுங்க, நான் சொன்ன மாதிரி படுத்துட்டு கண்ண மூடி உங்களோட உடம்ப நீங்களே கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் அமைதியா இருந்து பாருங்களேன். முடிச்சுன்னா உடம்புக்கு அவ்வளவு தெம்பு கிடைக்குங்க. உடல் ஆரோக்கியமாக இருக்கும், மனம் நிம்மதியாக இருக்கும், பொறுமையா இருப்போம், தெளிவா இருப்போம், சந்தோஷமா இருப்பாங்க. எனவே சவாசனம் என்பது ஒரு அருமையான பயிற்சி. இந்த சவாசனத்தை உடற்பயிற்சி, ஆசனங்கள், மூச்சு பயிற்சி, யோகா, ஜிம்னாஸ்டிக் இந்த மாதிரி பயிற்சிகள் எல்லாம் முடிச்சுட்டு வாக்கிங் ஜாக்கிங் முடிச்சோடனே கடைசியா சவாசனத்தில் முடித்தால் உடம்பு அருமையாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். எனவே சவாசனம் செய்வோம், நாம் சமாதானமாக ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு சிந்தனை நிலைத்து சிறப்பித்து கொடுத்த ஹீரர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஒவ்வொரு வாரமும் சிறப்பித்துக் கொண்டு இருக்கும் அகிலா மேடம் அவர்கள் இன்றும் நமக்கு அந்த பஞ்சபூத மகத்துவம் மருத்துவம் என்பதை பற்றி அற்புதமான விளக்கமளித்துக் கொண்டு இருக்கிறார்கள். சென்ற வாரம் முதல் அதனுடைய தொடர்ச்சியை இன்று நமக்கு சிறப்பாக அளிக்க இருக்கிறார்கள். சென்ற வாரம் அந்த மண்ணை பற்றி நமக்கு அற்புதமான அதனுடைய செயல்பாடுகள் பற்றி நமக்கு பல்வேறு கருத்துக்களை கூறி அனைவருக்கும் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் புரிதலையும் ஏற்படுத்தி சிறப்பித்து கொடுத்தார்கள். இன்றும் அதனுடைய தொடர்ச்சியை அளிக்க காத்துக் கொண்டிருக்கும் இயற்கை மருத்துவர் அகிலா மேடம் அவர்களை உரையாற்ற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறையாற்றல் துணை நிற்கட்டும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு நாம மிகவும் அத்தியாவசியமான நீரை பற்றி நிறைய கருத்துக்களை நம்ம பகிர்ந்துக்க போறோம். நீரினுடைய தன்மை என்ன அப்படின்னா பஞ்சபூதங்கள்ல ஒண்ணு, அது ரொம்ப முக்கியம். நிலத்துக்கு அடுத்தபடியாக நமக்கு நீர் மிகவும் முக்கியமானது. நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன வாக்கு எல்லாருக்குமே தெரியும். நீர் அப்போ அதனுடைய தன்மை தெரிஞ்சதுன்னா எப்படி உலகமே அதனுடைய அடிப்படையில் தான் இருக்கு அப்படிங்கிறது புரியும். என்னுடைய அனுபவத்துல எனக்கு தெரிஞ்ச சில முக்கியமான விஷயங்கள் நீரை பத்தி ஒரு 10 விஷயங்கள் பார்க்கலாம். முதலாவது குளிர்ச்சி.
தண்ணீர் அப்படின்னு சொன்னாலே என்ன அப்படின்னா சூடை தணிக்கும், குளிர்ச்சியா இருக்கும். அதனாலதான் அன்றைய காலத்துல இருந்து இன்றைய காலம் வரைக்கும் நம்ம வீட்டுல பெரியவங்க வீட்டுக்கு யாராவது வந்தா முதல்ல தண்ணி குடு பார்த்திருக்கோமா? இனிமேலாவது அதை பழகணும். காரணம் என்னன்னா, எவ்வளவு வெப்பத்துல இருந்து வந்தாலும், அது வெளி வெப்பம். சூழல்ல எவ்வளவு வெப்பம் இருந்தாலும், அதே சமயத்துல உள்ள எந்த மாதிரியான எரிச்சலோட, கோவத்தோட அல்லது ஒரு அசிடிட்டியோட, வயிற்றெரிச்சல் சொல்லுவோம்ல, இப்படி இருக்கலாம் என்ன வேணா. மனோ ரீதியா, புத்தி ரீதியா, உடல் ரீதியா எந்த மாதிரியான குண நலன்கள்ல குறைபாட்டோட வந்தாலும், உடல் ரீதியான குறைபாட்டோட வந்தாலும், அல்லது புத்தி தெளிவில்லாம சில குழப்பங்களோட வந்தாலும், நம்ம வீட்டுக்கு யார் எந்த மனநிலையில, எந்த உடல்நிலையில வராங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா வர்றவங்கள எல்லாரையும் நம்ம என்ன பண்ணணும்? வாங்கன்னு வரவேற்று அவங்கள குளிர்ச்சி பண்ணணும். அதுக்கு நம்ம எல்லாரும் முதல்ல குடுக்கறது என்ன? எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்களா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? முதல்ல தண்ணி. அப்புறம் தான் என்ன சாப்பிடுறீங்க? அப்படின்னு கேட்போம். சோ இது ரொம்ப முக்கியமானது. முதல்ல தண்ணி குடுத்துட்டீங்கன்னா, அவங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. தண்ணிய குடிச்ச உடனே அந்த தண்ணி முதல்ல நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, குளிர்ச்சியை ஏற்படுத்தும். மிக ரொம்ப மோசமான ஒரு மனநிலையில கோவத்தோட வந்திருந்தா அதை தளர்ச்சி ஆக்கும். அதை என்ன பண்ணும்? கொஞ்சம் நீர்க்க செய்யும். அந்த கோபத்தை நீர்க்க செய்யும். கோவம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா, அடுத்தது உடனே என்ன பேசுவாங்க? அந்த வார்த்தைகள்ல அந்த ஒரு கஷ்டம், ஒரு கடுமை இருக்காது. கோவத்தை கூட எப்பட ஒரு தன்மையா, மெல்ல எடுத்து சொல்லி புரிய வைப்பாங்க. ஆனா அப்பதான் உங்களுக்கு மனப்பக்குவமே வரும். எமோஷனல் இம்பேலன்ஸ் இல்லாம பேலன்ஸா இருந்தா மட்டும் தான் மென்டல் மெச்சூரிட்டி வரும். புத்தியில ஒரு தெளிவு வரும். அப்போ தாழ்மையா பேசி புரிய வைப்பாங்க. மனப்பக்குவம் ஏற்படும் அங்க. இப்ப ரொம்ப இதெல்லாம் முக்கியமானது வந்த உடனே. ஏன்னா இது தண்ணீருடைய தன்மை. நீங்க தண்ணிய குடுத்துட்டீங்கன்னா, நீங்க வேற ஒண்ணும் எதிர்பார்க்க வேண்டாம். வர்றவங்களுக்கு வீட்டுக்கு வந்த உடனே முதல்ல தண்ணிய குடுத்துட்டீங்க அப்படின்னா, அவங்க கூல் ஆயிடுவாங்க, சாந்தம் ஆயிடுவாங்க, அமைதி ஆயிடுவாங்க. உடலில் இருக்கக்கூடிய இதுல எவ்வளவு நன்மைகள் இருக்கு தெரியுங்களா? சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் செல்களால் ஆனது இல்லையா? நம்ம உடல் இப்போ பார்த்தோம்னா நமக்கே தெரியும். எல்லாமே ஒவ்வொரு செல்கள் பார்க்கறதுக்கு நம்ம உருவமா தெரியிறோம் அவ்வளவுதான். ஆனா ஒவ்வொரு செல்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஒவ்வொரு செல்களுமே தண்ணீரினால தான் வளருது. அந்த வளர்ச்சி குறைஞ்சு போயிட்டா, தண்ணீர் எடுத்துக்கிட்டோம் தேவையான அளவுக்குன்னு சொன்னா, அது திரும்பவும் தூண்டி விடப்படும். அதனாலதான் குழந்தைங்க எல்லாம் ரொம்ப குள்ளமா, வளர்ச்சி குறைவா இருந்தாங்க அப்படின்னா, எவ்வளவு முடியுமோ இன்றைக்கும் நாம பிறந்த குழந்தைகளுக்கு சொல்றோம். வளர்ச்சி குறைபாடு இருக்கு. தண்ணீல கொஞ்ச நேரம் விளையாட விடுங்க. ஒரு நாளைக்கு 2 முறை தண்ணீல குளிக்க விடுங்க. காரணம் என்ன? ஒண்ணு குளிர்ச்சிப்படுத்துறது. இன்னொன்னு செல்களின் வளர்ச்சியை தூண்டி விடக்கூடியது. ஹார்மோன்ஸ தூண்டி விடும். வளர்ச்சி ஹார்மோன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தைராய்டு ஹார்மோனை தூண்டி விடக்கூடியது தண்ணீர். குடிக்கிறதுக்கும் குடுக்கணும். குளிக்க வைக்கணும். தண்ணீல கொஞ்ச நேரம் விளையாட விடணும். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்? மழை பெஞ்சுதா குழந்தைங்கள எல்லாத்தையும் சேர்த்து வெளியில கூப்பிட்டு ஓன்னு வெளியில போய் விளையாடணும். நல்லா குதிச்சு விளையாடணும். அந்த குழந்தைகள் உடல் அளவிலும், மனதளவிலும், புத்தி அளவிலும் சரியா இருப்பாங்க. வளர்ச்சி சரியா இருக்கும். நோய் தன்மை ஏதாவது உடல்ல இருந்தா கூட அது தளர்ந்து போகும். நோய் தொற்று குறைஞ்சு போகும். அச்சச்சோ! என்ன இப்படி சொல்றீங்க? தண்ணீல போய் மழையில போய் விளையாண்டா, தண்ணீல ரொம்ப நேரம் விளையாண்டா சளி பிடிக்காது. சளி பிடிக்காது. சளிங்கிறது புதுசாலாம் வர்றது கிடையாது. வெளியில இருந்தெல்லாம் வர்றதில்ல. உங்க உடல்ல கழிவுகள் இருக்கு. அது தண்ணி ஊத்தி சுத்தம் பண்ணுது. அவ்வளவுதான். மழை நீர் ஆகட்டும், கிணத்து நீர் ஆகட்டும், ஆத்து நீர் ஆகட்டும், ஓடை நீர் ஆகட்டும், நீங்க எந்த தண்ணீரில் மூழ்கி குளிக்கிறீங்களோ, அந்த தண்ணீருடைய குணம் இதுதான். கழிவுகளை வெளியேற்றக்கூடிய அற்புதமான தன்மை கொண்டது தண்ணீர். அப்ப என்ன பண்ணணும்? போய் விளையாண்டீங்கன்னா, கபமாக உங்களுடைய கழிவுகள் வெளியேறும். அவ்வளவுதான். பயப்படவே வேண்டாம். மொத்தமா காலி ஆயிடுச்சுன்னா எங்க இருக்கும் கபம்? ஒண்ணும் இருக்காது. அதுக்கப்புறம் ஒண்ணும் பிடிக்காது. சரியா போயிடும். அப்படி உடனே சளி பிடிச்சிருச்சு, உடனே கொஞ்சம் தூபம் போட்டுக்கலாம். வீட்ல துளசி சாறு குடிக்கலாம். குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு மூலிகை சூப்பு போட்டு குடுக்கலாம். துளசி, கற்பூரவள்ளி எல்லாம் போட்டு நல்லா ஒரு நாட்டு சர்க்கரை போட்டு கலந்து ஒரு டீ மாதிரி குடுத்துருங்க. காணாம போயிடும் அதோட. நாம பண்ண வேண்டியது சப்போர்ட் அவ்வளவுதான். மழையிலேயே விளையாடாம, தண்ணியிலேயே விளையாடாம இருந்துட்டோம்னா, உங்களுடைய வளர்ச்சி அவ்வளவுதான்.
மன வளர்ச்சி அவ்வளவுதான், புத்தி வளர்ச்சி அவ்வளவுதான். எப்பவுமே குழப்பத்துல இருப்பீங்க, ஒரு மெச்சூரிட்டி இல்லாம இருப்பீங்க. ஷார்ப்பா அவங்க ஒரு டெசிஷன் உங்களால எடுக்க முடியாது. எந்த குழந்தைகள் இந்த பிரச்சனைகளால பாதிக்கப்படுறாங்களோ, எந்த பெரியோர்கள் இந்த தன்மையினால பாதிக்கப்படுறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் இந்த நீர் சிகிச்சை இதைத்தான் இன்னைக்கு வாட்டர் ட்ரீட்மெண்ட்னு கொடுக்குறோம். அப்போல்லாம் ஆத்துல, கிணத்துல, குளத்துல எல்லாம் போய் நீர்நிலைகள்ல போய் நல்லா நல்லா உள்ள மூழ்கி நீச்சல் அடிச்சு ரொம்ப நேரம் தண்ணியில விளையாடி அப்படித்தானே குளிச்சுட்டு வருவோம். சோப்பு கொண்டு போறோமோ இல்லையோ, ஷாம்பு கொண்டு போறோமோ, எனக்கு தெரிஞ்சு நாங்கெல்லாம் கொண்டு போனதே இல்லை. இன்றைக்கும் குளிக்கிறதுக்கு போறவங்க ஒரு துண்டு எடுத்துட்டு போவாங்க. பார்த்திருக்கீங்களா? ஆத்துல, குளத்துல எல்லாம் போய் கிராமங்கள்ல போய் பாருங்க. கிணத்துல எல்லாம் குளிக்கிறதுக்கு ரொம்ப ரேர். ரொம்ப பார்த்து பார்த்து பாக்குறவங்க, ரொம்ப தண்ணீருடைய குணம் தெரியாதவங்க தான் சோப்பெல்லாம் கொண்டு போவாங்க. அவசியமே இல்லை. தண்ணீரில் கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் மூழ்கி நல்லா ஊறி குளிக்கிறவங்களுக்கு இது எதுவுமே தேவையில்லை. போய் மோட்டர் பம்பு செட்ல குளிக்கிறவங்களுக்கு ஷாம்பு தேவையில்லை. குற்றாலம் அருவியில குளிக்கிறதுக்கு போறவங்க எத்தனை பேர் எல்லாம் தண்ணி எவ்வளவு கொத கொதன்னு எண்ணெய் வச்சாலும் அடிச்சிட்டு போயிரும். பஞ்சு மாதிரி ஆயிடும் முடி. நாங்கெல்லாம் பம்பு செட்ல குளிச்சிருக்கோம். ஷாம்பு எல்லாம் கொண்டு போனது அங்க போற ஓட தண்ணியில போற அந்த மண்ணை எடுத்து தலையில தேய்ச்சிட்டு போயிருவோம். என்னமோ ஒண்ணு தேய்க்கணுங்கிறதுக்காக. அவசியமே இல்லை. அப்படியே உடம்புல நீங்க வீட்டுல பக்கெட்ல மொண்டு ஊத்தி குளிக்கும் போது அழுக்கு போறதை விட அதிகமா என்ன ஆகும்? ஆத்துலயோ, கிணத்துலயோ, மோட்டர் பம்பு செட்லயோ போய் குளிக்கும் போது அப்படியே பளிச்சுன்னு வியர்வை துவாரங்கள்லாம் அவ்வளவு அழகா ஓப்பன் ஆயிடும். நல்லா தெரியும். ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு நீங்களே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப கூலா ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப மனசு அமைதியாயிடும், சாந்தமாயிடும், சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு இதானே தேவை. நம்ம எல்லாருக்கும் என்ன தேவை? இதுதான் தேவை. சோ எந்த நோயினால பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, எந்த குணநல மாற்ற குறைபாடோட நீங்க இருந்தாலும் சரி, கோவம் வருது, டென்ஷன் வருது, எனக்கு பிடிவாதம் வருது, என் பிள்ளைக்கு சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனா எங்கேயாவது வாரத்துக்கு ஒரு நாளாவது எங்கேயாவது நீர்நிலையில கூட்டு போய் விளையாட விடுங்க. உங்க குழந்தை நீங்க எதிர்பார்த்த விட ரொம்ப அருமையா இருப்பாங்க. நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன். எம்ஆர் பேபி, ஹைப்பர் ஆக்டிவ், புதுசு புதுசா பேர் வச்சு குழந்தைய நோயாளி ஆக்காதீங்க. நீங்க செய்ய வேண்டிய ஒரே வேலை, வாரம் ஒரு நாள் அழகா பீச்லயோ எங்கேயாவது போய் நீர்நிலைகள்ல எங்கேயாவது தண்ணி ஆட எங்கேயாவது ஆறு போற பக்கம், ஓட போற பக்கம், கிணறு இருக்கிற பக்கம் குழந்தை போய் கொண்டு போய் நல்லா 1 மணி நேரம் விளையாட விட்டு கூப்பிட்டு வாங்கல. வாரத்துக்கு ஒரு நாள், எல்லா நாளும் முடியலனாலும் வாரத்துக்கு ஒரு நாளாவது செய்யுங்க. இயன்றவர்கள் தினமுமே பக்கத்துல ஆறு, குளம், கிணறு ஏதாவது ஓடை இருந்ததுன்னா வாய்ப்பு இருக்கிறவங்க தினமும் கூட்டு போய் குழந்தைய ஒரு 20 நிமிஷம் விளையாட விட்டு அவசர அவசரமா வீட்டுல பக்கெட் தண்ணியை ஊத்தாம கொண்டு போய் விளையாட விட்டு கூப்பிட்டாங்க. அருமையா இருப்பாங்க குழந்தைங்க. இன்றைக்கு அதுதான் தேவை. மனசாந்தி வேணும், அமைதி வேணும், சந்தோஷமா இருக்கணும். அப்போ என்ன ஆயிடும்? இதெல்லாம் சரியா இருந்ததுன்னா ஹார்மோன் சரியா இருக்கும். ஹார்மோன் சரியா இருந்தா உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி, புத்தி வளர்ச்சி எல்லாம் சரியா இருக்கும். முழு ஆரோக்கியம். இதை விட என்ன வேணும்? இவ்வளவுதான் பண்ணணும். அட்லீஸ்ட் மழை பெய்யும் போது குழந்தைங்கள போய் நனையாதுன்னு வீட்டுக்குள்ள போட்டு அடைக்காதீங்க. ஒரு 1/4 மணி நேரம் விடுங்க. மழை பெஞ்சு முடியட்டும். கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் இருக்கிற குப்பை, தூசி, தும்பு, வானத்துல இருக்கக்கூடியது, வட்ட வெளியில இருக்கக்கூடியது, மேல நம்ம வீட்டு மாடியில இருக்கக்கூடியது, அந்த கூரைகள் இருக்கக்கூடியது எல்லாம் போகட்டும், சுத்தமாகட்டும். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் "தங்கா ரெடி ஆகுங்க, ரெடி ஜூட்" அப்படின்னு எல்லாரும் நீங்களும் சேர்ந்து குதிச்சு வெளியில போய் மழையில நனைஞ்சு சந்தோஷமா விளையாடுங்க. நான் பல பள்ளிகள்ல போய் இதான் சொல்லிட்டு இருக்கிறேன். மழை பெய்ஞ்சா அடைச்சு வைக்காதீங்க பிள்ளைங்களை. சந்தோஷமா விளையாட விடுங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ, ஒரு குழந்தையினுடைய தன்மை என்னவோ அது அழகா, இயல்பா, சுதந்திரமா, சந்தோஷமா வெளிப்படும். நாட் ஒன்லி சைல்டு, குழந்தைக்கு மட்டும் சொல்லல, எல்லாருக்கும், பெரியவங்களுக்குமே. அடிக்கடி கோவம், எரிச்சல், டென்ஷன் வருது இல்லையா? தண்ணியில போய் ஒரு 1/2 மணி நேரம் படுத்து இருந்துட்டு வாங்க. அப்படியே ஃபுல்லா கூல் ஆயிடுவீங்க. கூல் பேபி தான் எல்லாருக்கும். எல்லாருமே ஆயிடுவோம். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைய இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த கோபம், எரிச்சல், வருத்தம், இன்னும் சொல்லணும்னா பயம் போகும். நீரினுடைய தன்மை. அதனாலதான் இளம் கன்று பயம் அறியாதுன்னு சின்ன வயசுலயே தூக்கி என்ன பண்ணுவோம்? தண்ணிக்குள்ள போட்டு ஆட்டோமேட்டிக்கா நீச்சல் வந்துரும். போய் எல்லாம் காசு கொடுத்து எங்கேயும் போய் கத்துக்கலாம் வேண்டாம். இந்த எப்போ பய உணர்வு வருதோ அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரைனிங் சென்டருக்கு போய் ப்ராப்பரா ட்ரைனிங் எடுத்து கத்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் 10 வயசு கீழே இருக்கணும். 5 வயசு கீழவே குழந்தைங்களை தண்ணியில தூக்கி போட்டு நீச்சல் பழக்கி விட்டுருங்க. அப்போ அதுல இருக்கக்கூடிய பயம் போயிடும். எவ்வளவு பெரிய காற்றாற்று வெள்ளமே வந்தாலும் தப்பிச்சிட முடியும். அவ்வளவு மனோதைரியம் தண்ணீரின் மூலமா கிடைக்கும்.
தண்ணியில அடிச்சுட்டு போய் பொழைக்காம போறவங்க எல்லாம் யாருன்னு சொன்னீங்கன்னா அந்த பயந்து பயந்து நீச்சல் தெரியாம நிக்கிறவங்களும் தண்ணீரோட அதிக உடன்பாடு இல்லாதவங்களும் தான். சோ எப்படிப்பட்ட சூழல்லையும் தப்பிச்சு ஒருத்தரால வர முடியும். அது காட்டாற்று வெள்ளம் மட்டும் இல்ல, வாழ்க்கையில நடக்கூடிய பிரச்சனைகள், வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணி அதுக்கு சொல்யூஷனை கண்டுபிடிச்சு வெற்றியில நிக்கிறது யாரு அப்படின்னு சொன்னா அடிக்கடி தண்ணீரோடு உறவு கொள்றவங்க மட்டும்தான். மழை பெஞ்சா விளையாடணும், நீர்நிலையை கண்டா ஓடி போய் குதிச்சு விளையாடணும், குழந்தையா மாறிடணும். கடந்த வரை மண் வகுப்புல கூட நான் சொல்லணும்னு இருந்தேன். மண்ணு கூட பாத்தீங்கன்னா எங்கேயாவது எங்க பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயாவது மணல் கொட்டி வச்சு மண்ணு அப்படியே கூட்டி வச்சிருந்தாங்கன்னா அதுல போய் குதிச்சு விளையாட சொன்னா ஏன்டா இப்படி பண்றீங்க? அது என்னமோ தெரியல அதான் மண்ணு அப்படி கூட்டி வச்சிருந்தா அப்படியே எங்களுக்கு போய் குதிச்சு விளையாடணும் தான் தோணுது. அது வரணும். சும்மா கண்ட்ரோலா அப்படி உட்கார்ந்துருக்க கூடாது. அதான் குழந்தை. எல்லாரும் அப்படி இருக்கணும். விளையாடணும். திருப்பி அப்படியே நீட்டா அதுதான் பண்பு. அதுதான் ஒழுக்கம். உடனே சொல்லிக் கொடுக்கணும். நீ விளையாடிக்கோ. திரும்ப என்ன பண்ணு? அதே மாதிரி கூட்டி வச்சிரு. அவங்களுக்கு பிரயோஜனப்படட்டும். அப்படி பண்ணி பார்த்தா யாருமே திட்ட மாட்டாங்க. இவ்வளவுதான். இதுதான் ஒழுக்கம். இதுதான் நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டியது. ஒரு தடவை சொல்லிக் கொடுத்தா அப்புறம் புடிச்சுப்பாங்க. ஏன்னா அந்த பஞ்சபூதங்களோட தன்மையே அதுதான். எதுவா இருந்தாலும் நமக்கு புரிய வச்சு மனப்பக்குவத்தை ஏற்படுத்தி ஒரு தப்புன்னு உணர்ந்துட்டா 2வது பண்ண மாட்டாங்க. நாம அதுக்கு வழிகாட்டணும். அவ்வளவுதான். அதனால தண்ணீர் ஆகட்டும் அல்லது மண் ஆகட்டும் சுதந்திரமா சந்தோஷமா விளையாட விடுங்க. மண்ணுல குச்சி வச்சு விளையாடணும், மண்ணுல வீடு கட்டி விளையாடணும், மண்ணோடு தொடர்பு இருக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, கால்ல செருப்பு இல்லாம நடந்து பழகணும். ஆயுள் நீட்டிக்கும். செருப்பு இல்லாம நடந்தோம்னா நோய் இல்லாத வாழ்வு, ஆரோக்கியமான வாழ்வு, நீண்ட நெடுநாள் வாழ்வு, ஆயுள் கூடும். அதனாலதான் 100 வயதையும் கடந்து நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தாங்க. இன்றைக்கு நீரும் அப்படிதான். தண்ணீரை பொறுத்த வரைக்கும் அதனுடைய தன்மை குளிர்ச்சி படுத்துறது, வளர்ச்சியை தூண்டுவது, எதுவா இருந்தாலும் அதை நீர்க்கச் செய்வது. இதுக்கு உதாரணம் நீர்க்கச் செய்வது. கடந்த முறை நான் சொல்லியிருக்கேன். நீர்த்தாரா கர்ப்பவாய் சுத்தின்னு ஒரு சிகிச்சை பெண்களினுடைய பிரத்யேகமான மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு கர்ப்பவாய் சுத்தின்னு சொன்னோம் இல்லைங்களா, தளர்ச்சி அடைய வைக்கிறது, நீர்த்து போக வைக்கிறது. ஒரு கர்ப்பப்பையில கட்டியே இருந்தாலும் இறுகி கல்லு மாதிரி இருந்தாலும் அதை லூஸ் பண்ணி மெல்ட் பண்ணி எலிமினேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி தண்ணிக்கு இருக்கு. அதனாலதான் இயற்கை மருத்துவ சிகிச்சையை பொறுத்த வரைக்கும் இயற்கை மருத்துவ மையங்கள்ல எங்க போனாலும் குளியல் முறைதான் சிகிச்சையாவே இருக்கும். எங்க போனாலும் ரொம்ப ஸ்பெஷல் நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டல்ஸ்ல இதுதான் ட்ரீட்மெண்ட். டீடாக்சிபிகேஷன் நீங்க போனீங்கன்னா, கழிவு நீக்கம்னு போனீங்கன்னா கண்ணை கழுவுறது, மூக்க கழுவுறது, கர்ப்பவாய் கழுவுறது, உடலை கழுவுறது, இனிமை எடுக்கிறது, அப்புறம் இடுப்பு குளியல், முதுகு தண்டு குளியல். இடுப்புக்கு மட்டும் தண்ணி ஃபுல்லா ஒரு டப்ல நினைச்சு உட்கார வச்சிருவோம். முதுகு தண்டு மட்டும் முழுகுற மாதிரி ஒரு டப்ல உட்கார வச்சிருவோம். அப்புறம் ஷவர் பாத் ஃபுல்லா மழை துளி மாதிரி என்ன பண்றோம்? இதெல்லாம் ஆறு, கிணறு, குளத்துல போய் ஃபால்ஸ்ல எல்லாம் போய் குளிக்கிற வாய்ப்பு இருக்கிறவங்க இப்படி குளிச்சு பழகினவங்களுக்கு இது தேவையே இல்லை. இன்றைக்கு இதற்கான வாய்ப்பு குறைவு. அதை ஒரு பொருட்டா நினைக்கிறது இல்ல. அதனால இப்ப என்ன பண்றோம்? காசு கொடுத்து இயற்கை மருத்துவ மையங்களுக்கு வாங்க. இடுப்புக்கு தனியா குளியல், முதுகுக்கு தனியா குளியல், தலைக்கு மழை நீர். மழையில விளையாடுறது இல்ல. அப்போ மழை நீர் மாதிரி ஷவர் போட்டு தண்ணி அப்படியே ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க, கூல் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டுக்கு நான் கொடுக்கக்கூடிய முக்கியமான ட்ரீட்மெண்ட் ஷவர் பாத். மூளையில ரத்த ஓட்டம் அதிகமாக செறிவோட போகும் பொழுது ரத்தத்தினுடைய அழுத்தம், அதுதான் பிரஷர் கூடுது, ஹைப்பர் டென்ஷன் அதிகமாகுது, சூடு மண்டை சூடு அதிகமாகுது, பித்தம் அதிகமாகுது. அப்ப என்ன ஆகும்? குழந்தை ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, நீங்க சொல்றதை கேட்க மாட்டாங்க. அதுக்கு பேர் தான் ஹைப்பர் ஆக்டிவ். நீங்க சொல்றதை கேட்கவே மாட்டாங்க, துரு துரு துருன்னு ஓடிட்டே இருப்பாங்க, எதையுமே உட்கார்ந்து செய்யவே மாட்டாங்க, கொஞ்ச நேரம் கூட அமைதியா அவங்க உட்கார மாட்டாங்க. அது ஹைப்பர். அது நோய் கிடையாது. திரும்பவும் சொல்றேன், அது நோய் கிடையாது. தவறா புரிஞ்சிட்டு இருக்கோம். இந்த மாதிரி உங்க வீட்டுல ஒரு குழந்தை இருக்காங்கன்னா சைக்காட்ரிஸ்ட கூட்டு போகாதீங்க, பீச்சுக்கு கூட்டு போங்க, ஃபால்ஸுக்கு கூட்டு போங்க, நல்ல ஒரு கிணத்துல ஆத்துல ஓடுற தண்ணியில முட்டிக்கால தண்ணியில குழந்தைய அழகா விளையாட விடுங்க, ரசிங்க, சந்தோஷப்படுங்க. சூப்பரா கியூர் ஆயிடுவாங்க. வேற ஒண்ணும் வேண்டாம். ரொம்ப முடியல, எனக்கு அதெல்லாம் வசதியே இல்லை, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு நீச்சல் தெரியாது பயந்தீங்கன்னா பாத் டப். எனக்கு எல்லா சிவில் இன்ஜினியர்ஸுக்கும் அசோசியேஷன்ல நான் பேசுறது, தயவு செய்து பாத்ரூம் கட்டுறீங்களோ இல்லையோ, கிச்சன் கட்டுறீங்களோ இல்லையோ, ஒரு பாத் டப் குளிக்கிறதுக்கு ஒரு தொட்டி கட்டிருங்க. இல்லைன்னா ஒரு பாத் டப் ஒன்று செட் பண்ணி விட்டுருங்க. எல்லாருக்கும் அவசியம். இனி வரக்கூடிய காலங்கள்ல
யாரெல்லாம் கிணத்துக்கு ஆத்துக்கு போய் குளிக்க விருப்பப்படலையோ பயப்படுறீங்களோ தயவு செய்து வீட்டுல ஒரு பாத் டப் வச்சுக்கோங்க. நல்லா சந்தோஷமா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு படுத்துட்டு குளிங்க. முழு உடல் குளிக்கலாம், தப்பே கிடையாது. ஆத்துல போனா இடுப்பு குளியல எடுக்குறீங்க, மொத்த உடம்பையும் போய் நனைக்கிறது இல்லையா? பல இடங்கள்ல பார்த்திருப்பீங்க. தண்ணிக்குள்ள போய் தலையே நனைக்காம நான் போய் உடம்ப குளிச்சுட்டு வரலான்னு போவீங்க. சந்தோஷம் உங்களையும் அறியாம டபக்குன்னு முழுகிடுவீங்க. அதுக்கு பேர் தான் முழு உடல் குளியல். தலையோட குளிக்கணும். இப்படி குளிக்கிறதுனால வியாதிகள்ல 95% நோய்கள் உங்கள விட்டு போகும். அது உடல் நோயாக இருக்கட்டும், மனநோயாகட்டும், புத்தி சம்பந்தப்பட்ட மென்டல் டிஸார்டர் ஆகட்டும், கண்டிப்பா கியூர் ஆகும். நிச்சயமா. அனுபவத்துல சொல்றோம். ஏன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 6, 7 வருஷத்துக்கு முன்னாடி ஃபுல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கோம். எனக்கே வெறுத்து போச்சு. சொல்றதுக்கு எனக்கே ரொம்ப மனசுக்கு வருத்தம். இடுப்பு குளியல் எடு, முதுகு தண்டு குளியல் எடு, ஷவர் பாத் எடு. ஐயோ! இதத்தானே நம்ம முன்னோர்கள் அழகா கொஞ்ச தூரம் நடந்து போய் ஆத்துலயும், குளத்துலயும் விளையாட விட்டு கூப்பிட்டு வந்தாங்க. இப்போ முதுகுக்கு தண்ணி, இடுப்புக்கு தண்ணின்னு வைக்கிறோமே அப்படின்னு மனசுக்கு ரொம்ப வருத்தம். அதற்கு அப்புறம் தான் நாங்க விழிப்புணர்வு ஏற்படுத்த ஆரம்பிச்சோம். ஐயோ! நம்ம ஊர்ல இருக்குதுயா, இதுதான் இந்த சிகிச்சை. சிகிச்சையா எடுக்கிறதுக்கு பதிலா வாழ்க்கை முறையா மாத்திக்கோ. லைஃப் ஸ்டைலா நீ வாழ்க்கையில வாழ்ந்து பாரு. சிகிச்சைன்னு மருத்துவ மையத்துக்கு போ வேண்டியதில்ல. அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் தான். தயவு செய்து குழந்தைகளாகட்டும், நீங்களாகட்டும், வாரத்துக்கு 1 நாளாவது இப்படி ஆத்துக்கு, கிணத்துக்கு, குளத்துக்குன்னு முடிஞ்சா தினமும் போங்க. இல்லன்னா வாரத்துக்கு 1 நாளாவது போங்க. போய் சந்தோஷமா குளிச்சுட்டு வாங்க. ஒரு 4 வாரம் தொடர்ந்து இப்படி போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்க எனக்கு இதே காலச்சக்கரம்ல எனக்கு நீங்க சொல்வீங்க. எல்லாரும் கூல் ஆயிடுவீங்க. உங்களுக்கு உடல்ல உங்களுக்கு இப்ப தெரிஞ்சது அல்லது இதுக்கு முன்னாடியில இருந்தே உங்க உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய குணங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கோவம் வருது, எனக்கு எரிச்சல் வருது, எனக்கு என் குழந்தைக்கு ரொம்ப பிடிவாதம், சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, இல்ல தவறான போக்குல போயிட்டு இருக்காங்க. இது எல்லாம் மாறும். 4 வாரம் போதும். நீரினுடைய தன்மை அது உடனடியா மாற்றும். ஆனா, உங்களுக்கு தெரியறதுக்கு, கண்கூடா பார்க்கறதுக்கு 3லிருந்து 4 வாரம் ஆகும். அவ்வளவுதான். எல்லாரும் சிகிச்சை இத வந்து செய்து பாருங்க. தண்ணீல போய் சந்தோஷமா விளையாடிட்டு வாங்க. குடும்பத்தோட போயிட்டு வாங்க. அனைத்தும் சரியா போகும். இது நீரினுடைய தன்மை. நீங்க விரும்பினாலும், விரும்பாவிட்டாலும் பஞ்சபூதத்தினுடைய தன்மை உங்களை மாற்றியே தீரும். நல்ல விதமா. தன்னம்பிக்கை வரும், தைரியம் வரும், வாழணுங்கிற ஆசை வரும். எத்தனையோ இன்னைக்கு தற்கொலை மனப்பான்மையோட இருக்கிறவங்க இருக்கிறாங்க. தன்னம்பிக்கை ஆனா செல்ஃப் கான்ஃபிடென்ட் இம்ப்ரூவ் ஆகும். கோழைத்தனமே வராது. பயமே வராது. பாதுகாப்பு இல்லாத உணர்வே வராது. இன்னைக்கு பல குழந்தைகளுக்கு சாதாரண விஷயம் தான். எனக்கு இவ்ளோ பெரிய விஷயம் பேசும்போது அந்த சின்ன விஷயத்த சொல்லத்தான் வேண்டியிருக்கு. சில பேருக்கு அப்படி சொன்னா தான் எனக்கு புரியுது. அதனால இந்த பெட் வெட்டிங்ன்னு சொல்றீங்கல்ல, சின்ன குழந்தைக்கும் இருக்கு. இப்பல்லாம் முதியோர்களுக்கும் இருக்கு. 70 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்க தன்னை அறியாம போயிடுறாங்க. குழந்தை மாரி பார்க்க வேண்டியிருக்கு. அவ்வளவுதான். கடந்த முறை ஐயா சொன்ன மாரி 70 வயச கடந்துட்டா எல்லாம் குழந்தை தான். அப்ப அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? பாதுகாப்பில்லாத ஒரு உணர்வு. இன்செக்யூர்ட் ஃபீலிங் லீட்ஸ் டூ இந்த பெட் வெட்டிங். அவ்வளவுதான். ஒபிசிட்டியும் அதனால தான் வரும். உடல் பருமனும் அதனால தான் வருது. பாதுகாப்பு இல்லாத ஒரு உணர்வு. ஒரு இன்செக்யூர்ட் ஃபீல். தன் பிள்ளை தன்னை கவனிக்கலையோ, அல்லது தன் மனைவி காலம் ஆயிட்டாங்கன்னா, தன்னை பார்த்துக்கிறதுக்கு யார் இருக்கா? எனக்குன்னு ஒருத்தர் இல்லையே, எனக்கு ஆதரவு குடுக்க ஒருத்தர் இல்லையே, அப்படிங்கிற அந்த ஒரு வெற்றிடம், அந்த பாதுகாப்பு இல்லாத உணர்வு தான் அவங்களுக்கு ஒண்ணு உடல் பருமனை ஏற்படுத்தும். அது குழந்தையாக இருந்தாலும், பெரியவங்களா இருந்தாலும். அடுத்தது தன்னை அறியாமல் சிறுநீர் கழியும். இன்செக்யூர்ட் ஃபீல். அப்ப என்ன பண்ணுது அது? செல்களுடைய வளர்ச்சியை குறைக்கும். அதுக்கப்புறம் அது வளராது. அப்படியே நின்னு போயிடும். செல்கள் வளர்ச்சி ஏற்கனவே சொன்னோமா, உடல் வளர்ச்சி, ஹார்மோன் இதெல்லாம் கம்மி பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ஒரு பய உணர்வு, பாதுகாப்பு இல்லாத உணர்வு. அதனால என்ன பண்ணும்? பாடியினுடைய மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். உடல் எடை கூடி போகும். சிறுநீரகம் தன்னுடைய தன்மையை இழந்துரும். நீர் சத்து குறைபாடு ஆயிடுச்சு இல்லையா? தண்ணீர் எடுத்துக்கல இல்லையா? அதனால இப்படிப்பட்ட குழந்தைங்கள ஒண்ணு நான் இருக்கேன் தங்கோன்னு கைய பிடிச்சு அப்பப்போ உட்கார்ந்து உள்ளங்கைய கொஞ்சம் அழுத்தி விட்டு நான் இருக்கேன். தலைய தடவி விட்டு முடிஞ்சா நல்லா கட்டி பிடிச்சு நான் இருக்கேன்னு அந்த உணர்வை ஏற்படுத்துங்க. குழந்தையாக இருந்தாலும், பெரியவங்களா இருந்தாலும், நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு கொஞ்சம் தோள்ல கைய போட்டு அணைச்சுக்கோங்க. அப்பாவோ, அம்மாவோ நமக்காக அவங்க இருந்தாங்க இல்லையா? அப்படி பண்ணி பாருங்க. பெட் வெட்டிங் நின்னு போயிடும். இரவு நேரத்துல சிறுநீர் கழிக்கிறது நின்னு போயிடும். தன்னை அறியாமல் சிறுநீர் வெளியேறக்கூடியது நின்னு போயிடும்.
இதெல்லாம சிகிச்சை செஞ்சு பாருங்க. அப்பதான் புரியும். எத்தனை பெரியவர்கள் பிள்ளைகளுடைய பாசம், அரவணைப்பு கிடைக்காம இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் இந்த தொந்தரவு இருக்கு. பக்கத்துல போய் உட்கார்ந்து தினமும் ஒரு 5 நிமிஷம் நான் இருக்கேன்ப்பா. நீங்க எனக்கு அத பண்ணீங்க, இத பண்ணீங்க. நான் இருக்கேன். எந்த சூழலையும் நான் விட மாட்டேன். அப்படின்னு உட்கார்ந்து பேசி பாருங்க. குழந்தைக்கும் அதுதான். ஸ்கூல்ல அவ்ளோ ஹோம்வொர்க், அவ்ளோ திட்டு, அவ்ளோ பயமுறுத்துதல். அதோட வந்து வீட்ல நம்மளும் வந்து, "என்ன இன்னைக்கு படிச்சியா? என்ன மார்க் வாங்குன? கேட்டதுக்கு பதில் சொன்னியா? சொல்லலையா? அதுக்கு தான் படி படின்னு சொல்றேன்." இப்படியெல்லாம் கேட்காதீங்க. "என்ன தங்கம் சந்தோஷமா இருந்தியா? நல்லா இருந்தியா? சாப்பிட்டியா? உன் ஃப்ரெண்ட்ஸோட நல்லா இருந்தியா?" அப்படின்னு கூட்டிட்டு போய் வெளியில கூட்டிட்டு போய் ஜாலியா விளையாட வை. குழந்தை பேசுறத காது குடுத்து கேளுங்க. நீங்களே பேசிட்டு இருக்காதீங்க. இவ்வளவுதான் தேவை. எல்லாருக்குமே அதான் தேவை. குழந்தைகளாக இருந்தாலும், பெரியவர்களாக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும், இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா தேவை? தான் பேசுவதை கேட்பதற்கு ஒருத்தர் இருந்தா போதும். அவங்க உலகத்திலேயே ஆரோக்கியமானவங்க. இதனால தெளிவா மனசுல வச்சுக்கோங்க. பெண்கள் பேசுவதை கேட்பதற்கு வீட்ல தாயோ, தந்தையோ, தகப்பனோ அல்லது கணவனோ, சகோதரனோ, இல்ல வீட்ல யாராவது ஒருத்தர் பெண்கள் பேசுவதை கேட்டால் அந்த பெண் ஆரோக்கியமான பெண். அவ்வளவுதான். குடும்பம் சந்தோஷமா இருக்கும். எந்த பெண் பேசுவதை குடும்பத்துல யாரும் கேட்கலையோ, அந்த குடும்பத்துல யாருமே ஆரோக்கியமா இருக்க முடியாது. யாருமே இருக்க முடியாது. ஏன்னா அந்த பெண் குடும்ப தலைவி ஆரோக்கியமாக இருந்தா மட்டும் தான் குடும்பத்துல எல்லாரும் ஆரோக்கியமா இருக்க முடியும். இல்லன்னா அவங்க சமைக்கும்போது அவங்களுக்கு வெளிப்படக்கூடிய எண்ண மாறுதல்கள், கோபம், எரிச்சல் எல்லாம் கடுகு பொரியிற மாரி பொரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப நீங்க எப்படி ஆரோக்கியமா இருக்க முடியும்? அதற்காக பெண்கள் சமைக்கிறது வந்து கோவத்தோட சமைச்சாங்கன்னா நோயாயிடுவாங்கன்னு பெண்களை குத்தம் சொல்லல. பெண்கள் பேசுவதை கேட்பதற்கு ஆள் இல்லை. அதனாலதான் இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் பெரும்பாலும் வெளியில போய் வேலை செய்யறதுக்கு ஆசைப்படுறாங்க. வீட்டை விட அதிகமா வெளியில இருக்கிறதுக்கு ஆசைப்படுறதுக்கு காரணம், வெளியில கிடைக்கக்கூடிய அங்கீகாரம், அந்த அரவணைப்பு. தான் பேசுவதை கேட்கக்கூடிய ஆட்கள் வெளியில இருக்கிறாங்க, வீட்ல இல்ல. அதனால அதிகமா வெளியில தான் அவங்களோட ஈடுபாடு எல்லாமே அதிகமா இருக்கு. காரணம் இதுதான். சோ குழந்தைகளும் அப்படிதான். ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா ஒரு குழந்தைக்கு இருக்கிறாங்கன்னா, நீங்க அங்க மைனஸ் ஆயிட்டீங்க. நீங்க ஃப்ரெண்டா இல்ல. அட்லீஸ்ட் தாய் தந்தையராகவாது இருக்கணும். சோ இந்த இதெல்லாம் மாற்றம் வரணும். குடும்பத்துல இந்த சூழல் எல்லாம் மாற்றம் வரணும் அப்படின்னு சொன்னா, நிச்சயமா தண்ணீரில் வாரம் ஒரு நாள் நீங்க போய் உறவு வச்சுக்கணும். சந்தோஷமா அதுல மூழ்கி விளையாடி சந்தோஷமா இருந்து வாங்க. எல்லாமே சரியாயிடும். இதுக்கெல்லாம் காரணம் குடும்ப உறவுகள் பாதிக்கப்படுவதற்கு, ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கு, குடும்பத்துல மனநிலைகள்ல மாற்றம் ஏற்படுவதற்கு, ஒரு பயமோ, கோவமோ, பாதுகாப்பு இல்லாத உணர்வு, எரிச்சல், துக்கம். தண்ணி குடிச்சா துக்கம் மாறிடும் பார்த்திருக்கீங்களா? அவ்வளவுதான். நுரையீரல் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த துக்கம் இருக்கு பார்த்தீங்களா? துக்கத்துக்குமே தண்ணி குடிச்சா போதும். சோ எல்லாத்துக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் வேணுமா? தண்ணீர். நீங்க சாப்பாடே சாப்பிடலனாலும் பரவாயில்ல. தண்ணி குடிச்சா போதும். மனநிலை மாற்றம், உடல்நிலை மாற்றம், வளர்ச்சிகள் தூண்டி விடப்படும், ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆயிடும், கான்ஃபிடென்ட்டா இருப்பீங்க, நீண்ட ஆயுள் கிடைக்கும், மனோதைரியம், சந்தோஷம், நிம்மதி எல்லாமே கிடைக்கும். சோ எல்லாத்துலயும் பெஸ்ட்டா இருப்பீங்க. எல்லாத்துலயும் பெஸ்ட்டா இருப்பீங்க. ஏன்னா கூல் ஆயிடுவீங்க. மன அமைதியோடு எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் எல்லாத்துலயும் வெற்றி தான். அதை கொடுக்கக்கூடியது தண்ணீர் தான். ஏன்னா அதனுடைய தன்மையே அதுதான். குளிர்ச்சி, தளர்ச்சி, தூண்டுதல், ஊக்குவித்தல் இதெல்லாம் தண்ணீருடைய தன்மை. நீர்க்கச் செய்தல், நோய் கிருமிகள் உடல்ல இருந்தாலோ, நோய் தொட்டு இருந்தாலோ, ஒரு செல், ஒரு ஆர்கன், ஒரு உறுப்பு நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாலோ, அதை ரொம்ப வீரியத்தோட சரி செய்யக்கூடிய ஒரே ஒரு தன்மை வாய்ந்தது நீர். அதனாலதான் இயற்கை மருத்துவத்துல தன்மை, தன்மை எல்லாமே குளியல், குளியல், குளியல் முறை. வாழை இலை குளியல், மண் குளியல், இடுப்பு குளியல் எல்லாமே குளியல். கழுவுதல் இதுதான் இயற்கை. இயற்கையில பஞ்சபூதங்கள் அதுல ரொம்ப முக்கியமானது தண்ணீர். சோ எவ்வளவு முடியுமோ குழந்தைகளும் நீங்களும் தண்ணீரோடு அடிக்கடி உறவு வச்சுக்கோங்க. உங்களுக்கும் ஆயுளுக்குமான உறவு நீடிக்கும். உங்களுக்கும் சந்தோஷத்துக்குமான உறவு நீடிக்கும். மன அமைதி கிடைக்கும். குடும்பத்துல எல்லாமே ஆரோக்கியமா இருக்க முடியும். அதனால் இனிமேலாவது தண்ணீரோட அதிகமா உறவாட முயற்சி பண்ணுங்க. அப்புறம் அந்த pHன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. 7 இருக்கணும். அதுக்கு கீழ போச்சுன்னா உடலுக்கு நல்லது இல்ல. 7க்கு மேல போச்சுன்னா தான் உடலுக்கு நல்லது. இதெல்லாம் அளந்து பார்த்துட்டு இருக்காதீங்க.
இயற்கைக்கு மாறான நீரை உபயோகப்படுத்தாதீங்க. அவ்வளவுதான். சமீபத்துல ஒரு ரெக்கார்ட். ஆர்ஓ வாட்டர் நான் குடிக்கிறது இல்லைங்க. குடிக்கிறதுக்கு நான் வந்து வெளியில இருந்து சுத்தமான போர்வெல் வாட்டர் எடுத்துட்டு வந்து நீங்க சொன்ன மாதிரி இயற்கை குடிநீரா நான் மாத்தி வெளியில நில ஒளியில வச்சு அந்த தண்ணியை பயன்படுத்துறேன். நல்லா இருக்கு, நான் பயன்படுத்துறேன். ஆனா குளிக்கிறதுக்கெல்லாம் நாங்க என்ன பண்றோம்னா ஆர்ஓ வாட்டர் தான் பயன்படுத்துறோம். அதுக்கெல்லாம் அவ்வளவு தண்ணி எல்லாம் என்னால அஃபோர்ட் பண்ண முடியாது. சமீபத்துல ஒருத்தருக்கு தோல் நோய் அதை கண்டுபிடிச்சு அதுக்கு என்ன காரணம்னா டிஷ்யூஸ் வந்து கல்ச்சர் பண்ணி பார்த்திருக்காங்க. கம்ப்ளீட்டாவே தோலுல அவங்களுக்கு தேவையான நீர் சத்துக்கள், நீரின் மூலமாக கிடைக்கக்கூடிய தாது உப்புக்கள் சுத்தமா இல்லை. ரொம்ப வருஷம் இல்லைங்க, 10 வருடங்கள் தான். சென்னையில இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு 10 வருடங்கள் ஆர்ஓ வாட்டர்ல குளிக்கிறதுக்கு பயன்படுத்திருக்கிறார். குடிக்கிறது என்ன பண்ணிருக்கிறாரு, சாதாரணமா தண்ணியை பயன்படுத்த, ஆனா குளிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. நான் திரும்ப திரும்ப எப்பவுமே சொல்வேன், நீரின் மூலமாக கிடைக்கக்கூடிய தாது உப்புக்களை வேற எதாலையும் காம்பன்சேட் பண்ண முடியாது. வேற எதாலையும் காம்பன்சேட் பண்ண முடியாது. சோ தோல் அதிகமா ரொம்ப ட்ரை ஆகி அடிக்கடி மேல வந்து செதில் செதிலா தோல் வர ஆரம்பிச்சு வெளியில போய் டெஸ்ட் பண்ணும்போது அவர் கொஞ்சம் வந்து வசதியான ஒருத்தர். அதனால டிஷ்யூ கல்ச்சர் வரைக்கும் போய் அடுத்தடுத்து ஜெனடிக்கல் டெஸ்ட் வரைக்கும் போகும்போது அந்த குடும்பத்துல, அவருக்கு மட்டும் இல்ல, அந்த குடும்பத்துல இருக்க யாருக்கும் தோலில் இருக்கக்கூடிய தாது உப்புகள் சத்து தேவையான அளவுக்கே இல்ல. சில பேருக்கு அரிப்பா இருக்கு, சில பேருக்கு தடிச்சு போயிருக்கு, இவருக்கு அப்படியே செதில் செதிலா உதிர ஆரம்பிச்சது. சொரியாசிஸ் கிடையாது, தாது உப்புக்கள் குறைபாடு, உப்பு சத்து குறைபாடு. சோ அவங்க தேவையான அளவுக்கு நீர்ச்சத்து உள்ள காய்கறிகளும் சாப்பிடல. குடிக்கிற தண்ணி மட்டும், அந்த தண்ணியும் வீட்ல இருக்கும்போது தான் குடிக்க முடியும். பெரும்பாலும் ஆபீஸ் ஸ்கூலுன்னு போயிடுறாங்க. அங்க போட்டா ஆர்ஓ வாட்டர் மினரல் வாட்டர் தான். யோசனை பண்ணி பாருங்க. ரொம்ப சாதாரணமா நினைச்சுக்கிறீங்க, இப்ப எனக்கு பிரச்சனை இல்ல இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. ஆனா குடிநீர் எவ்வளவு முக்கியமானது, உபயோகப்படுத்தக்கூடிய குளிக்கிறதுக்கு பயன்படுத்த தண்ணீருடைய தன்மை எவ்வளவு முக்கியம்னு பாத்துக்கோங்க. அப்ப திரும்பவும் அவங்க என்ன பண்ணாங்க, அதே போர்வெல் வாட்டர் வீட மாத்தி போர்வெல் வாட்டர்ல கிரவுண்ட் வாட்டர்ல குளிக்க ஆரம்பிச்சாங்க. செல்கள் 31வது நாள் மாறிடுச்சு. 30 நாள் அந்த தண்ணியில குளிச்சுட்டு 31வது நாள் அவர் போய் டெஸ்ட் எடுத்துட்டு எனக்கு ஜெனடிக்கல் ரிப்போர்ட் அனுப்புறாரு. டிஷ்யூஸ் கல்ச்சர் ஸ்ட்ரக்சர் எல்லாமே மாறிடுச்சு. இவ்வளவுதான் தேவை. இதனாலதான் நாங்க ஒவ்வொரு தடவையும் தண்ணீர் குடிக்கும் பொழுது பயன்படுத்தும் பொழுது தயவு செய்து வீட்டை மாத்திக்கோங்க. நம்ம செந்தமிழன் ஐயா சொல்ற மாதிரி ஊர் திரும்புதல், திரும்பவும் அந்த மாதிரி ஆர்வ வாட்டர் இருக்கிற பக்கத்துல இருந்து வேற பக்கத்துக்கு மாறிக்கோங்க. தவறு ஒண்ணும் கிடையாது. ஏன்னா நீர் அவ்வளவு முக்கியம். இன்னைக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், சிறுநீர் தொற்று வருவதற்கு, குழந்தைகளுக்கு மனரீதியான மென்டல் டிசார்டர் வருவதற்கு, பெண்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை வர்றதுக்கு, கர்ப்பப்பை வாயில புற்றுநோய் வருவதற்கு, சிறுநீரக தொற்று, சிறுநீரகத்துல செயலிழந்து போறது, கிட்னி ஃபெயிலியர், கிட்னி ஸ்டோன்ஸ், எல்லாத்துக்கும் காரணம் இது. அண்ட் எலும்புகள்ல தேய்மானம் வருவதற்கு காரணமும் இது. ரொம்ப முக்கியம். முடி கொட்டுறது, சொட்டை ஆடுறது, முடி சின்ன வயசுலயே வந்து வெள்ளை ஆயிடுறது. பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஹார்மோனல் டிசார்டர்ஸ் உள்ள செல்ஸ் டிஷ்யூஸ் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் உறுப்புகள்ல வந்து செல்கள் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. எல்லாத்துக்குமே காரணம் நீர் சத்து குறைபாடு. தண்ணீரில் பிராணவாயு இருக்கு, பிராணசக்தி இருக்கு, உயிர் சக்தி இருக்கு. அதனாலதான் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு நம்மளால உயிர் வாழ முடியுது. தயவு செய்து ஆரோக்கியத்துக்கு அடிப்படையானது நீர். எந்த விதத்திலேயாவது நீரை சரி செய்து பயன்படுத்த முயற்சி பண்ணுங்க. நிறைய வழிகள் இருக்கு. கடைசியா ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த நீர் வந்து இவ்வளவு முக்கியமானது இல்லையா, நமக்கு தேவை. பல நேரங்கள்ல தண்ணீர் பற்றாக்குறை வந்து ரோட்ல தண்ணி குடத்தை வச்சுட்டு நம்ம வந்து நிறைய போராடுற நிறைய பெண்களை, குழந்தைகளை, நிறைய ஊர் மக்களை, கிராமத்து மக்களை பார்க்கிறோம். ஆனா இந்த சிட்டியில இருக்கக்கூடியவங்க அறியாமையினால தண்ணீரை வீணடிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் மட்டும் நான் இன்னைக்கு கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் நீங்க கூகுள் கிட்ட சர்ச் பண்ணிக்கோங்க. மழை நீர் கேள்விப்பட்டீங்களா? மழை நீருங்கிறது ரொம்ப உயர்ந்தது, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மழை நீர் இதை பத்தி கடந்த முறை நான் சிவசேல மீட்டிங்ல கூட பேசியிருக்கேன். விர்ச்சுவல் வாட்டர்னு பேர். நெட்ல அடிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், விர்ச்சுவல் வாட்டர். இதை எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, தண்ணீர் இல்லாமல் தண்ணீர் சத்து குறைபாடு அல்லது நமக்கு தண்ணீர் வந்து கிடைக்குது, அதை நம்ம சுத்தம் பண்ணி ஆர்ஓ மினரல் வாட்டர் அப்படிலாம் நம்ம குடிச்சு நம்ம இருக்கிறவங்க பயன்படுத்திக்கிறோம். இல்லாமல் எத்தனை ஜீவராசிகள் இறந்து போகுது தெரியுமா நமக்கு?
எத்தனை இடங்கள்ல தண்ணி இல்லாம ரொம்ப சிம்பிள். இப்ப ரீசெண்டா நடந்த விஷயங்க. நம்ம சென்னை மெரினா பீச்ல அந்த வானத்துல நடந்த இந்த ஃபிளைட் இல்லையா, ஏதோ ஒண்ணு பண்ணாங்க இல்லையா, வான நிகழ்ச்சி ஒண்ணு பண்ணாங்க. சில ஏற்பாடுகள் வந்து சரியா பண்ணாதனால என்ன ஏற்பாடு நல்லா தெரியும். ஓப்பனா சொல்றேன், தண்ணி கிடைக்கலைங்க. உடலில் இருக்கக்கூடிய நீர் சத்து குறைந்து போய் இறந்து போனவர்கள் எத்தனை பேர்? 5 பேர். தெரியல, எனக்கு தெரிஞ்சு 5 பேர் கணக்குல வந்தது. அப்ப புரியுதா உங்களுக்கு? பீச் நிறைய தண்ணி இல்லையா, கடல் ஃபுல்லா தண்ணி. ஆனா அப்படி ஒரு சூழல்ல அவங்க உடல்ல அத்தனை பேருக்கு என்னாச்சு? பல பேர் அட்மிஷன் ஆனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. 60 பேருக்கு மேல தண்ணீர் சத்து குறைஞ்சு போய், தண்ணி குடிக்காததுனால, தண்ணீர் கிடைக்காததுனால பல பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க. எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா சத்து குறைபாடு வந்துருச்சு. அதுல என்னுடைய பல நண்பர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு மோசமான நிலைமையில உடம்பு பாதிக்கப்பட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இப்ப வரைக்கும் இருக்கு. நான் தினமும் சொல்லுவேன், முடிஞ்சதுன்னா எங்கேயாவது பக்கத்துல வந்து கோவில்கள்ல எங்கேயாவது குளம் இருந்ததுன்னா தயவு செய்து போய் தினமும் ஒரு முங்கு முங்கிட்டு வா, உனக்கு சரியா போயிடும். இந்த தண்ணியவே குடிச்சிட்டுமா, தவறு ஒண்ணும் கிடையாது. நமக்கு தெரியாது இன்னைக்கு ஆர்வ வாட்டர், மினரல் வாட்டர், இல்ல தொட்டி தண்ணியோ இல்ல இதுலயே எதுல எவ்வளவு கசடுகள் கலக்குதுன்னு நமக்கு தெரியாது. அதனால குளிக்கிற தண்ணியை எப்படி குடிக்கிறதுன்னு யோசிக்கவே கூடாது. அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க குளிக்கிறோமோ அந்த தண்ணியவே ஒரு வாய் குடிச்சிட்டோம்னா சளி பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் பிறந்த குழந்தையை இன்று வரைக்கும் நம்முடைய பெரியவர்கள் குளிக்க வைக்கும் போது எந்த தண்ணியில குளிக்க வைக்கிறாங்களோ அந்த தண்ணியவே அப்படி கையில எடுத்து குழந்தைக்கு வாயில என்ன பண்ணுவாங்க, ஊத்தி விடுவாங்க. குழந்தைக்கு சளி பிடிக்காது. இதெல்லாம் மருத்துவம் சொல்லி கொடுக்கல. அதனால நமக்கு அதோட தன்மை, அதனுடைய மகத்துவம் புரியல நமக்கு. சோ தண்ணீரினுடைய தேவை எந்த சூழல்ல வேணா நமக்கு இருக்கலாம். அதனால தயவு செய்து நீரை தேவைக்கு பயன்படுத்துங்க. அனாவசியமா வேஸ்ட் பண்றோம். நம்ம எந்த விதத்தெல்லாம் வேஸ்ட் பண்றோம் தெரியுங்களா? வீட்டுல பீரோவா ட்ரெஸ் வாங்கி வைக்கிறோம். வீட்டுல தேவையில்லாத பொருட்களை அழகுக்காக நிறைய இடங்கள்ல வாங்கி வைக்கிறோம். நிறைய இடங்கள்ல நிறைய பொருட்கள் நமக்கு வீடு ஃபுல்லா இன்னைக்கெல்லாம் பொருட்கள் தான். அன்றைக்கு எளிமையான வாழ்க்கை இருந்தது. 4 சட்டி இருந்தா போதும் அடுப்பங்கரையில. 2 வேட்டி சட்டை அதிகபட்சமா 1 எக்ஸ்ட்ராவா இருக்கும். 3 துணிமணி தான் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். நிறைய நம்மளுடைய முன்னோர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எவ்வளவு இருந்தது? அவ்வளவுதான் இருந்தது. வீட்டுல சாமான் செட்லாம் ரொம்ப அழகா இருந்தது. ஒரு ஓலைப்பாய் இருக்கும், இல்லைன்னா ஒரு பணம் தட்டு இருக்கும். அப்படி விரிச்சு உட்கார வைப்பாங்க. அவ்வளவுதான். அவசியத்துக்கு மட்டும்தான் பொருட்கள் இருந்தது. இன்னைக்கு அனாவசிய பொருட்கள் தான் வீட்டுல அதிகமா இருக்கு. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதற்கு எல்லாவற்றிற்குமே தண்ணீருடைய தேவை இருக்கு. எதுக்கு? இதையெல்லாம் உற்பத்தி பண்றது. சிம்பிளா நீங்க போய் பாருங்க. ஒரு ஜீன்ஸ் பேண்ட் நம்ம கைக்கு வந்து நம்ம போடுறதுக்கு முன்னாடி அதற்கு எவ்வளவு தண்ணீர் செலவாயிருக்கும் அப்படின்னு போய் பாருங்க. ஒரு மணி பர்ஸ் நம்ம வச்சிருக்கோம்ல, அதை உற்பத்தி பண்ணுவதற்கு நம்ம கைக்கு வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு தண்ணீர் செலவாயிருக்கும்னு பாருங்க. கொஞ்ச நெஞ்சம் இல்லைங்க. எல்லாம் 10,000க்கு மேலதான். 10,000 லிட்டருக்கு மேல. இவ்வளவு தண்ணி செலவு. ஆமா, பருத்தி உற்பத்தி பண்றதுல ஆரம்பிச்சு இந்த சுத்தம் பண்ணி நூலாக்கி அதை அப்புறம் ப்ளீச் பண்ணி அதுக்கப்புறம் உடையா வடிவமைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் அது கலர் போடுறதுக்கு, அப்புறம் டை பண்ணி அதை திரும்ப நார்மல் கலர் கொண்டு வந்து ப்ளீச் பண்ணி திரும்ப நம்ம கை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு 10,000 லிட்டர் ஒரு ஜீன்ஸுக்கு. செக் பண்ணி பாருங்க. இதை நான் சொல்லல. மறை நீர் விர்ச்சுவல் வாட்டர் அப்படின்னு போட்டு நீங்க நெட்ல போய் பாருங்க. இப்படி நம்ம கைக்கு இன்னைக்கு நம்ம கையில வச்சிருக்க ஒவ்வொரு பொருளுக்கும் பின்னாடி மறைந்திருக்கக்கூடிய நீர், அது உருவாவதற்காக நாம் பயன்படுத்திய தண்ணீர். இன்னும் சிம்பிளா சொல்ல, சரி இதெல்லாம் அவசியம்னு வச்சுக்கோங்களேன். அவசியம் இல்லாத இந்த டிஷ்யூ பேப்பர், மினரல் வாட்டர், 1 லிட்டர் மினரல் வாட்டர் நீங்க குடிக்கிறீங்கல்ல, கேன் வாட்டர், உங்க கைக்கு 1 லிட்டர் வரணும்னா அதற்கு இணையாக 4 லிட்டர் தண்ணீர் வேஸ்ட் பண்ணி தான் 1 லிட்டர் உங்களுக்கு வந்துருக்கு. அதாவது 5:1ன்னே சொல்றாங்க. 5 லிட்டரு சாதாரண குடிநீரை நீங்க வந்து சுத்திகரிப்பு பண்ணாதான் 1 லிட்டர் மினரல் வாட்டர் கிடைக்குது. இந்த 5 லிட்டர் தண்ணி இருந்திருந்ததுன்னா அன்னைக்கு மெரினா பீச்ல உயிரோட 5 பேர் இருந்திருப்பாங்க. இப்படி யோசிங்க. இதற்கு உதாரணமா தான் வந்ததுன்னு நான் நினைக்கிறேன். மழை நீரை பத்தி, விர்ச்சுவல் வாட்டரை பத்தி இன்னைக்கு பல பேருக்கு இல்ல 99% பேருக்கு நாலேஜே இல்ல.
அதனாலதான் கடைகள்ல இவ்வளவு பேர் போய் குவிகிறோம். ஏற்கனவே வீட்டுல வந்து இத்தனை பொருட்கள் இருந்தாலும் திரும்ப திரும்ப வாங்கி குவிக்கிறோம் நம்ம. இன்னொன்னு, மற்ற வெளிநாட்டு மக்களுக்கு, வெளிநாட்டவர்களுக்கு நாம இடம் கொடுத்து நம்ம நாட்டிலேயே நீ வந்து இந்த கம்பெனி ஆரம்பிச்சுக்கோ, அந்த கம்பெனி ஆரம்பிச்சுக்கோ, டெக்ஸ்டைல் ஆரம்பிச்சுக்கோன்னு சொல்லி ரொம்ப பரந்த மனப்பான்மை இல்லை. இயற்கை வளம் சீரழியுது, வீணா போகுது, வேஸ்ட் ஆகுது. இன்றைக்கு வந்து 5 பேர், இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல இப்படியே நம்ம வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம், நம்ம நீர்வளம் சுரண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நமக்கும் நீர் கிடைக்காது. குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு இல்ல, தாகம் தீர்த்துக்கிறதுக்கும் கிடைக்காம போயிடும். அப்படி ஒரு சூழல் வர்றதுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய நீர் வளம் சீரழியறது ஒரு காரணம். டிஷ்யூ பேப்பர், நம்ம கைக்கு ஒரு டிஷ்யூ பேப்பர் வரணும் அப்படின்னு சொன்னா 9,000 லிட்டர் ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு. ஏன்? மரமும் வேஸ்டா போகுது. அந்த மரத்தை இழைச்சி கழுவி கழுவி சுத்தம் பண்ணி நம்ம கைக்கு டிஷ்யூ பேப்பரா வரணும். ரொம்ப சுலபமா அப்படி எடுக்கிறோம், அப்படி சும்மா 4 விரல தொடச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். போய் பாருங்க, இவ்வளவு பெருசா அப்படின்னு போய் பாருங்க. அதனாலதான் பல இடங்கள்ல நாங்க இயற்கை வாழ்வியலாளர்கள் செய்யக்கூடிய பயிற்சி மையங்கள், நடத்தக்கூடிய மையங்கள்ல போய் நாங்க வாலண்டியரா போய் சொல்றோம். தயவு செய்து மினரல் வாட்டர் வைக்காதீங்க, டிஷ்யூ பேப்பர் வைக்காதீங்க. இது ரெண்டையும் அவாய்ட் பண்ணாலே நீர் வளம் பெரும்பாலும் பாதிப்புல இருந்து பாதுகாக்கலாம். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருமே சேர்ந்து ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல அப்படியே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், இன்னொருத்தர் ஸ்டார்ட் பண்றதே காத்துட்டு இருக்குவாங்க. சோ தயவு செய்து இதெல்லாம் போய் நெட்ல பாருங்க. இந்த மாதிரி பல இருக்கு. மொபைல் போனு, எத்தனை இயர்போன் வீட்ல வாங்கி வைக்கிறோம் கலர் கலரா, எத்தனை பெல்ட் வாங்கி வைக்கிறோம், எத்தனை செப்பல் வாங்கி வைக்கிறோம், எத்தனை ஷூ வாங்கி வைக்கிறோம். இத்தனைக்கும் பின்னாடி எவ்வளவு நீர் மறைஞ்சிருக்கு, எவ்வளவு வீணா போயிருக்கு. சரி, நம்ம இந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு 50 பேர் மட்டும் மாறினா போதுமா? 50 பேருக்கும் பின்னாடி ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடி ஒவ்வொருத்தர் கணக்கு பண்ணுங்க. இப்படி கால்குலேட் பண்ணிட்டே போங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு. சோ பெரும்பாலும் நம்ம என்ன சொல்றோம், சாதாரணம் தானே, நம்ம எடுத்தா முடிவு எடுத்தா போதுமா அப்படின்னா, நம்ம எல்லாருமே சேர்ந்து இன்னைக்காவது பிள்ளையார் சொல்லி போடுவோம். அவசியம் இல்லாத பொருள், இது இல்லைன்னா என்னால வாழ முடியாதான்னு யோசனை பண்ணி அந்த பொருளை வாங்கணும். இதை நான் எல்லா மீட்டிங்லயும் சொல்றேன். ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு 3 நாள் தள்ளி போடுங்க. குழந்தைங்களுக்காக மட்டும் இல்ல, பிடிவாதத்துக்காக மட்டும் இல்ல, இது நமக்கு அவசியம் இல்லைன்னு 3 நாளைக்கு அப்புறம் தெரிஞ்சதுன்னா வாங்காதீங்க. 3 நாளைக்கு அப்புறமா அந்த பொருள் எனக்கு அவசியம் தான் தோணுனா மட்டும் வாங்குங்க. எந்த ஒரு பொருளும் அர்ஜென்ட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவசியம் இல்லாம ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்கிட்டு வர வேண்டாம், காசு மிச்சம். சோ நீங்க இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல துணி கடைகளும் இந்த கடைகள்லாம் அதிகமானதுக்கு காரணமே நம்ம சும்மா 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 வாங்கி குவிக்கிறதுனால தேவை இருக்குன்னு தெரிஞ்சு என்ன பண்றாங்க, ப்ரொடக்ஷன் பண்றாங்க. எங்க ப்ரொடக்ஷன் பண்றாங்க? எல்லாம் இந்தியால தான். மேனுஃபேக்சரிங் ஃபுல்லா இங்கதான். அங்க சும்மா எல்லாத்தையும் பிக்ஸ் பண்ணி அவன் பேரை ஸ்டிக்கர் ஓட்டுவான், அவ்வளவுதான். மேனுஃபேக்சர்டு பை இந்தியன் கவர்மெண்ட், அவ்வளவுதான். இந்தியா தான். இந்தியா தான், இந்தியால தான் பண்றோம். நம்மளுடைய வளம் தான் வீணா போகுது, கெட்டு போகுது, வீணா போகுது, வேஸ்டா போகுது. நமக்கு தெரிஞ்சாச்சு, இனிமேலாவது எல்லா வளங்களையும் போல மண் வளத்தை போல மருந்தடிச்சு வீணாக்க வேண்டாம்னு சொன்ன மாதிரி நிறைய பொருளை வாங்கி குவிக்கிறது மூலமா ப்ரொடக்ஷன் அதிகம் பண்ணி நீரை நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் சிந்திக்கலாம். நம்ம யாரோ ஒருத்தர் எடுக்கிற முடிவு தான் இந்த உலகத்தையே மாத்தி இருக்குது இல்லையா? அந்த மாதிரி இந்த விஷயத்திலயும் நம்மளால மாத்த முடியும். நம்ம குழந்தைங்களுக்கு இந்த அறிவை கொண்டு போக முடியும். சாயப்பட்டறை கழிவுகள்ல போய் பாருங்க. இதை நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஈரோடு மாவட்டத்துல குடியிருக்கிறவங்களுக்கு தெரியும். எத்தனை குழந்தைகள் அந்த தண்ணீரை பருகி உடல் முழுவதும் புண்ணாகி இன்னைக்கு பிறக்கிற குழந்தை வரைக்கும் ஈரோடு மாவட்டத்துல புற்றுநோய் டெஸ்ட் பண்ணி நிரூபிச்சாச்சு. தடை செய்யப்பட்ட பகுதி ஒரு பகுதி இருக்கு. நிறைய பேருக்கு தெரியும், நியூஸ் பேப்பர்ல படிச்சிருக்கீங்க, நெட்ல போய் பாருங்க. அதனாலதான் நாங்க திரும்ப திரும்ப பேச வரோம். நாம பயன்படுத்தக்கூடிய இந்த சாயம் போட்ட உடையினால ஒரு குழந்தை புற்றுநோயால பாதிக்கப்படுது. உறுத்தலா இல்லையா நமக்கு? அதனாலதான் எங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் நாங்க வந்து அன்டைடு ட்ரெஸ்ஸஸ், டையே போடாத அல்லது இயற்கை சாயம் போடப்பட்ட உடைகளை தான் நாங்க வாங்கி கொடுக்குறோம். அதை தான் நாங்க எல்லாருக்கும் இன்சிஸ்ட் பண்றோம். எத்தனையோ பூக்கள் இருக்கு, தாவரங்கள் இருக்கு, அதனுடைய சாறுகளை எடுத்து நம்ம உடைகளுக்கு வேணும்னா நம்ம சாயம் போட்டுக்கலாம். அப்பெல்லாம் இவ்வளவு கிடையாதுங்க. சாயம் போட்ட உடைகள் தான், இயற்கை சாயம் தான். இன்னைக்கு எவ்வளவு கெமிக்கல் சாயம். தண்ணீர் மாசாயிடுச்சு, பவானியை மீட்டெடுப்போம் பலமுறை போராடி பார்த்தாச்சு. தடை பண்ணாங்களே தவிர மக்கள் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கே அந்த ஒரு அறியாமை. அந்த மண்ணு இப்பெல்லாம் தேங்காய் எல்லாம் கிடையாது, மஞ்சள் எல்லாம் கிடையாது. வேற வேற நாடுகள்ல வேற வேற பகுதிகளில் விளையுது, ஈரோடுல கிடையாது. அங்க இருக்கக்கூடிய தென்னை மரங்கள் காய்ப்பதே இல்லை, மலட்டுத்தன்மை வந்தாச்சு. புற்றுநோய் செல்கள் உற்பத்தி ஆவதற்கான அனைத்து மெட்டல்ஸும் அந்த சாயங்கள் மூலமா வந்திருக்குது.
அங்கதான் நிறைய ஃபேக்டரிஸ், கார் ஃபேக்டரி, மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் அங்கதான் இருக்கு. இதனுடைய விளைவுகள் என்ன? அந்த ஊர் மக்கள் மட்டும் பாதிக்கா, பக்கத்து வீட்டுல தான் நெருப்பு எரியுதுன்னு இருக்கக்கூடாது. நமக்கும் வருவதற்கு ரொம்ப நாள் ஆயிடாது. சோ நாம எடுக்கக்கூடிய ஒரு சிறு முயற்சி இந்த உலகத்தை நிச்சயமாக மாற்ற முடியும். யாராவது ஒருத்தர் எடுக்கிற முயற்சி தான் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நாம காலை சக்கரத்தின் மூலமாக எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறது, அனாவசியமான பொருட்களை வாங்கி குவித்து நீர் வளத்தை நம்மளே கெடுத்துக்க வேண்டாம். நம்மளுடைய நீர் வளம் நாமளே கெடுத்துக்க வேண்டாம், வீணடிக்க வேண்டாம். நீரை எவ்வளவு முடியுமோ பயன்படுத்திக்கோங்க. ஆத்துலயும் கிணத்துலயும் போய் குளிச்சீங்கனாலே உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய 4448 வியாதிகளும் குறைந்து போகும், தீர்ந்து போகும். இதுக்கு சாட்சி நிறைய இருக்கு, என்னால சொல்ல முடியும். சரிங்களா? இனியாவது நீரை சரியாக பயன்படுத்துவோம், தேவையான அளவுக்கு பாதுகாப்போம். நன்றி. இதோட நான் முடிச்சுக்கிறேன். நன்றிங்கம்மா. பஞ்சபூதத்தின் மருத்துவம், மகத்துவம் அப்படிங்கிறத பத்தி சென்ற வாரம் முதல் நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்து கேட்கறதுக்கும் ரொம்ப ஆவலா இருந்தோம். அதாவது பஞ்சபூதங்கிறத வந்து நம்ம சிறப்பா சொல்ல போறாங்க ஒன்னொன்னுத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போன வாரத்துல இருந்து நம்ம ஒரு ஆவலாவும் ஒரு சிறப்பாவும் இருந்தோம். ஒண்ணும் இல்ல, போன வாரம் சொன்னது மண்ணுல நடங்க, இந்த வாரம் சொன்னது வந்து தண்ணியில மிதங்க. அவ்வளவுதான். இது வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்ம கை கெட்டினது வாய் கெட்டலம்பாங்கல்ல, அது மாதிரி நம்ம கிட்டயே ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கை முறையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறதையே நம்ம வந்து விட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறது வந்து ஒவ்வொரு தலைப்பா நமக்கு வந்து சிறப்பா வந்து இன்னைக்கு வந்து உதாரணத்தோட பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு நம்மை சுற்றி உள்ள மண்ணையும் சரி, நீரையும் சரி சேமித்து எப்படி நம்ம வாழ்க்கை முறையை வந்து சிறப்பா கொண்டு போனோம்னா உடல்ல உள்ள எந்த நோய்களும் நம்ம வந்து இல்லாம பாதுகாத்துக்கலாம். அந்த பஞ்சபூத சக்திகள் நமக்கு கிடைக்கும் அதுல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயங்கள் நமக்கு வந்து இன்னைக்கு வந்து அற்புதமா நமக்கு ஒரு விளக்கத்தோட இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து இந்த நிகழ்வுல இன்றைய பொழுதுல நமக்கு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த கோவை இயற்கை மருத்துவர் அகிலா மேடம் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி மேடம். இதுல உங்களுக்கு இந்த இன்றைய வகுப்புல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா, பெருமாள் பேசுறேன். வணக்கம். சொல்லுங்க. கிளியரா இல்ல நினைக்கிறேன். ஐயா கிளியரா வெளியில எங்க காட்டுல இருக்காரு? ஹலோ ஹலோ வணக்கங்க. உண்மையிலுமே நாங்க இன்னைக்கு அகிலா மேடத்துக்கு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள் சொல்றோம். நாங்க ஏதோ கண்டிப்பா ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணிருக்கோங்க. நிஜமா மேடத்தோட ஸ்பீச் கேட்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவல்லாம் மேடம் சொன்னாங்க. ரொம்ப நன்றிங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடவுளை வந்து பார்க்கணும்னு நினைப்போம். உண்மையிலுமே அகிலா மேடம் வழியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடவுளே வந்து எங்களுக்கு நேரடியா இந்த இதெல்லாம் நிறைய தகவல் சொன்ன மாதிரி இருந்தது. உண்மையிலுமே அவங்கள வந்து நேர்ல பார்க்கணுங்கிற ஒரு ஆசை இருக்குங்க. அவங்கள பார்க்கணும் அப்படின்னு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காலை சக்கரம் பதிவு மூலியமா எங்களுக்கு கிடைச்சதற்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்க மேடம். நன்றிம்மா, நன்றி. நாங்கெல்லாம் கருவிதாம்மா, கடவுள் அளவுக்குலாம் சொல்லாது. ஒரு கருவியா இருந்து எங்களோட கடமையை செஞ்சுட்டு இருக்கோம். நான் இந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட போன்ல பேசியிருக்கேங்க. எங்களுக்கு வந்து டாக்டர் இளங்கோ சார் வந்து உங்க நம்பர் கொடுத்து உங்ககிட்ட பேச சொன்னாங்க. உங்க போன் மூலியமாவே நீங்க எங்களுக்கு ஒரு சிகிச்சை சொன்னீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க அலோபதி டாக்டர்கிட்ட போய் எங்களுக்கு தீராத பிரச்சனை நீங்க போன்ல சொன்ன ஒரு மூலியமாவே எனக்கு சரியாச்சுங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாங்க குழந்தைங்களை எல்லாம் கொஞ்சம் பொத்தி பொத்தி தான் வளர்த்திட்டு இருக்கிறேங்க மேடம். அதனால வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு பாதிப்பு வருது அப்படிங்கறது இன்னைக்கு உங்களுடைய வாய்ஸ் கேட்கலாமா உங்களுது? மியூட் ஆயிடுச்சு, அன்மியூட் பண்ணீங்கம்மா, பேசுறீங்க. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் இளங்கோ மூலியமா எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க. சரி சரி, சந்தோஷம். ஃபாலோ பண்ணிருக்கீங்க, அதனாலதான் உங்களுக்கு கியூர் கிடைச்சிருக்கு. அதுதான் உண்மை. மேம் எங்க பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா மென்சஸ் ஆனா பீடிங்கே இது ஆகுறது இல்லைங்க. அதுக்கு உங்ககிட்ட கொஞ்சம் நீங்க எந்த ஊருங்க மேடம்?
நான் கோயம்புத்தூர்ல இருக்கேம்மா. நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் குடுங்க. இல்லன்னா எனக்கு ஒரு 10 மணிக்கு மேல கால் பண்ணுங்க. பேசலாம். ஓகேங்க மேடம். ஓகேங்க சரிங்களா? மேடம். உங்க நம்பர் வேணும்னா என் ஃபோன் கொஞ்சம் ஃபால்ட் ஆனா உங்க நம்பர் மிஸ் பண்ணிட்டேங்க. இல்ல நீங்க குரூப்ல வந்து காலச்சக்கரம் குரூப்லயே உங்களுக்கு கிடைக்கும். நாங்க எங்க டாக்டர் இளங்கோ கிட்டயே நாங்க வாங்கிக்கிறோங்க. ஓகேம்மா. ஓகே. நன்றி. ரொம்ப நன்றிங்க மேடம். உங்கள நேர்ல பார்க்கணும்னு ஆசையா இருக்குங்க மேடம். சந்தோஷம். வாங்க, வாங்க. சந்தோஷம். ஓகேங்க மேடம். நன்றிம்மா. நன்றி. நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வணக்கம் மேடம். ரொம்ப நல்லா இருந்தது. வணக்கம். சொல்லுங்க உமாமா. ஐயோ பரவாயில்லையே, என் பேர் தெரியுது. நீங்க சொல்லுங்க. என் பேரை சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். சந்தோஷமா. ஆமா. சரி. அதாவது சொல்றதுக்கு வார்த்தை இல்ல. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப பழைய நினைவெல்லாம் ஞாபகப்படுத்தி விட்டீங்க. ஓகே. சந்தோஷம். இல்ல எங்க இனிமேலும் அப்படிதான் இருக்கணும். பழைய காலம் இல்ல. இனிமேலும் ஆ, அப்படிதான் இருக்கணும். அப்பதான் சந்தோஷமா இருக்க முடியும், ஆரோக்கியமா இருக்க முடியும், நிம்மதியா ம், இருக்க முடியும். அதனால ம். பழைய மாரி தான் இருக்கணும். ஓகே, ஓகேம்மா. ரொம்ப 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 நன்றி. குணபாலன் சார் ரொம்ப நன்றி சார். இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். சூப்பர். சந்தோஷம். அம்மா நன்றி. வணக்கம்மா. நடக்கணும்னு வணக்கம். கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஆ, கண்டிப்பாங்க. எனக்கு ஒண்ணே ஒண்ணுமா, அந்த பைல்ஸ்க்காக ஹீலர் பாஸ்கர் சார் சொல்றது நான் பாக்குறேன் யூடியூப்ல. சரிங்கம்மா. ஆனா எனக்கு அது ஒரு சின்ன விஷயம் புரியல அது. அது அப்புறமா உங்களுக்கு மெசேஜ் பண்ணலாமா? இல்ல இப்ப சொல்ல எனக்கு முடியுமா? எனக்கு அப்புறமா எனக்கு மெசேஜ் பண்ணுங்களேன். நீங்க ஒரு 10 மணிக்கு கூப்பிட்டீங்கன்னா நான் பேசலாம். சரிங்களா? ஓகே. கூட்டிட்டு போறேன். தேங்க் யூ. நன்றி. ரிப்ளை வரும்போது சொல்லுங்க. நம்ம மீட் பண்ணலாம். கண்டிப்பாம்மா. கண்டிப்பா. ஓகே. அம்மா நன்றி, நன்றி. நன்றி. அம்மா வணக்கம்மா. மயில்வாகனன் ஐயா பேசுறேன். வணக்கம். ஐயா வணக்கம். சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களாம்மா? இந்த நல்லமா நேரம் இருக்கோங்க ஐயா. ஏம்மா இந்த குளத்துல குளிக்கிறத பத்தி சொன்னீங்க. ஆ, முன்னோர்கள்லாம் குளத்துல குளிச்சதுனால தான் 100, 110 வயசு வரைக்கும் கண்ணாடி போடாம இருந்தாங்க. கண்டிப்பா. வரைக்கும் தான் இருக்கும். ரீசன் என்னன்னா அந்த விட்டமின்ஸ் எல்லாம் கண்ணு, காது, மூக்கு எல்லா வழியாவும் போய் செல்ஸ் வழியாவும் போகுமா. கண்டிப்பா. குளத்து தண்ணி ஊத்துனா அந்த செடி நல்லா வளரும். மினரல் ஆ, வாட்டர் ஊத்துனா நல்லாயிடும். போயிடும். அது மாதிரி கண்டிப்பா. குளத்துல குளிச்சவங்க அத்தனை பேருக்கும் மூட்டு வலி கிடையாது. ம். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா. 100, 105 வயசுலாம் எங்க தாத்தா ஒரு மட்டையை பிடிச்சிட்டு ஆடு ஒரு 50 ஆடு வச்சு மேய்ப்பாங்க. ஆ, பணமட்டையை கையில வச்சுப்பாங்க. வச்சுக்கிட்டு குத்துக்கால் வச்சுக்கிட்டு நவுந்துகிட்டே போய் ஆடு மேய்ச்சிட்டு வருவாங்க. கண்ணு ம். நல்லா தெரியும். கண்ணாடி ஆஸ்பத்திரிக்கு போனதே கிடையாது. கண்டிப்பாங்க. இப்ப வந்து தண்ணியே யாரும் பார்க்காதனாலதான் நிறைய பேருக்கு வியாதிகளே வருது. ஆமாங்கய்யா. ரொம்ப எல்லாம் சந்தோஷம். நல்ல அருமையான தகவலை நீங்க கொடுத்தீங்க. நன்றி. ரொம்ப நன்றி. சந்தோஷம். சந்தோஷம். வாழ்த்துக்கள்மா. நன்றி. வணக்கம்மா. வணக்கம். சொல்லுங்க சுகந்திமா. இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப அருமையா இருந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரி நாங்க மழையில எல்லாம் நனைய விடாம பசங்களை பொத்தி பொத்தி தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். இனிமே எல்லாரும் அவங்கள நனைய விடுறது இல்லாம நாங்களும் சேர்ந்து இனிமே நனைய போறோம். முதல்ல நம்ம தான் போகணும். பெரியவங்க நம்மள எல்லாத்துக்கும் வழிகாட்டியா நம்ம வாங்கடா ஓடலான்னு ஓடணும். நம்மளோட சேர்த்து கூட்டிட்டு போயிடணும் வெளியில. அப்ப தானா சரி அவத்திக்க நம்ம உற்சாகம் மத்தவங்களுக்கு ஈஸியா தொத்திக்கும். இதை தொத்த விடலாம், சரிங்கம்மா தப்பு இல்ல. ஓடி வந்துடணும் வெளியில. அவ்வளவுதான். கிடைக்காது. மழை சரிங்க நீர் எல்லாம் வந்து கிடைக்கும் போது பயன்படுத்திக்கணும். அவ்வளவுதான். சரிங்க சரிங்கம்மா சென்னையா நன்றிங்கம்மா. இருந்தா தேடி போக வேண்டியதில்லை. அவங்க வீட்டுக்கே வந்துரும். கண்டிப்பா ஐயா. வணக்கம் அம்மா மேடம். வணக்கம். ஐயா வணக்கம். சொல்லுங்க. அதான் நான் மழை நீர் தான் போயிடும். மழை பெய்தா நான் இப்ப ஒரு வாரம் மழையில் தண்ணி தான் குடிக்கிறேன் மேடம். இப்ப கூட சந்தோஷம். காலைல மழை தண்ணி குடிச்சிட்டு இருப்போம். நீங்க சொன்ன மாதிரி அவ்வளவுதான். ரொம்ப அவ்வளவுதான். நல்லா இருக்கு. மழை வந்துருமே, மழையில குளிக்கின்ற உங்க ஐடியா தான் கிடைச்சது. இப்ப மழை பெய்யுது. இப்ப நான் மழையில தான் குளிக்க போறேன். இப்போ வீடை முடிஞ்சா மழையில தான் குளிக்கணும் முடிவு பண்ணிருக்கிறேன். நான் ஆமா. பார்ல கொஞ்சம் அப்படியே புடிச்சு வச்சு அதுதான் குளிக்கிறேன். அவ்வளவுதான். கொஞ்சம் பிடிச்சு வச்சுக்கோங்க. குடிக்கிறதுக்கு ஆகும். மழை இல்லாத போது நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணி தேவைப்படும். நான் அதனால சொல்ல வீட்டுல அப்படியே கேட்க மாட்டோம். மழை தண்ணி நான் குடிப்பேன், அவங்க குடிக்க மாட்டாங்க. சளி பிடிச்சி சொல்லி பயப்படுறாங்க. 4 நாளைக்கு இருக்கும். அப்புறம் சரியா போயிடும். சொல்லுங்க. அதான் போன ட்ரிப் அதான் காசிக்கு போனோம். அப்ப வாயில போட்டு இதான் மழை பிடிச்சி குடிச்சுதான் இருக்கு. ஒண்ணுமே இல்ல. நீ சொன்ன மாதிரி மழை குளிச்சா ஒரு நேரம் நம்ம சளி வெளியில வருது. அது தெரிஞ்சு அவ்வளவுதான். சளி வெளியில ஆமா. இப்பெல்லாம் புளிய முடிச்சு அது ஒரு டைம் முடிச்சது. நம்ம வீட்டுக்கு நோய் இருந்து வெளியில தள்ளி விட்டுருச்சு. இப்ப அவ்வளவுதான். நல்லா சுத்தமானது உடம்ப. ம். இப்பெல்லாம் கண்டிப்பா. புடிச்சுட்டா மழை தண்ணி பாட்டில புடிச்சு ஒண்ணுமே நல்லதா கிடையாது எனக்கு. நல்லா எனக்கு இருக்கும். நல்லா நம்பிட்டு அவங்க எனக்கு குறைச்சோம். நான் மருந்து மாத்தி எடுத்துக்கல. ஒரு வாரம் இருந்தது. தானே சரியா இருக்கும். போச்சு. காய்ச்சி போகும்போது அவ்வளவுதான். மாத்தி எடுத்து ஒண்ணுமே எடுத்துட்டு போடலான்னு. அப்படியே இருக்கும்போது சந்தோஷம். சரியா சூப்பர் ஆகி போச்சுங்க மேடம். சூப்பர். ரொம்ப சூப்பர். நன்றிங்க மேடம். நீங்க இன்னைக்கு நன்றி. தண்ணி நன்றி. பத்தி நிறைய சொன்னீங்க. இது கொஞ்சம் வீடியோ அனுப்பிச்சு விட்டேங்க. என் பொண்ணு 2 இருக்குது. அது 2த்துக்கு அனுப்பிச்சு விடணும். சரி என் சரிங்க. குழந்தைங்க போயிட்டு யூடியூப்லயே வருது. தெரிஞ்சுக்கோங்க. வருங்களா? சரி. சரி வரும். ரொம்ப யூடியூப்ல நன்றிங்க வரும். மேடம்.
நன்றி மேம் நாங்க ரெண்டு பொண்ணு நினைச்சு குழந்தைகளை பத்தி பேர பசங்க நல்லதுங்க மேடம். ஆமா கண்டிப்பாங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுங்க. நன்றி நன்றி. மேம் அம்மா நாங்க வணக்கங்கம்மா. எங்க அம்மா ஆ வணக்கம். வணக்கம் வணக்கங்கம்மா. சொல்லுங்க. ஆமா, எங்க வீட்ல எங்க அம்மா வந்துட்டு ஒரு 5 வருஷமாவே மழைநீர் தாங்கம்மா குடிக்கிறாங்க. குடிக்கிறாங்க. மழை சரி இல்லாத டைம்லயும் அவங்க எப்பவுமே ஒரு 20 குடம் கையில வச்சுக்கிட்டே இருப்பாங்க மேம். சந்தோஷம். வருஷம் ஃபுல்லா குடிக்கிறாங்கங்க மேம். இதெல்லாம் தான் 4 பேருக்கு சொல்லணும். அப்புறம் மேம் ஏன்னா லாஸ்ட் வீக் சென்னை லாஸ்ட் வீக் நீங்க மக்களும் பெங்களூர் ம். மக்களும் ஆர்ஓ வாட்டர் தாங்க கிடைக்குது, வேற தண்ணி கிடைக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல பதிவு. மழை பெய்யுதே எங்க எல்லா ஊர்லயும், அப்ப வரும்போது புடிச்சு வச்சுக்கலாமே. ம், ஆமாங்கம்மா. அப்ப எங்க அம்மாவால நல்லது. நடக்கவே முடியாதுங்கம்மா அதிகம். ம், இதுக்கு ம். தண்ணி பிடிக்கிறதுக்காக ஸ்டெப் ஏறி போய் எல்லாம் புடிச்சு வச்சுட்டு வருவாங்கம்மா. இன்னமும் அத சந்தோஷம் செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க. நன்றி நன்றி. லாஸ்ட் வீக் நீங்க அந்த மண்பற்று சொன்னீங்க இல்லைங்களா? ம், அது எங்க பையனுக்கு கொஞ்சம் ஃபீவரா இருந்ததுங்க மேம். ஆனா அந்த ம், மண்பற்று மட்டும் போட்டு விட்டேங்க மேம். தலைவலி ம். ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொன்னாப்ல. நான் சரி அத போட்டு ஒரு நைட் தூங்க வச்சேங்க மேம். சரி. காலையில எனக்கு நல்லாவே ரெட்யூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி தம்பி அவ்வளவு சொன்னாப்ல. அவ்வளவுதான் அவ்வளவுதான். சந்தோஷம். அதான் அப்புறம் இன்னொரு கேக்குற விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்றதுல தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிங்க. ஓகேங்க. ம், அப்புறம் இன்னொரு விஷயங்கம்மா, எங்க பொண்ணு +2 படிக்கிறாங்கம்மா. அவளுக்கு இந்த சரிங்க. கான்ட்ரிபியூஷன் ப்ராப்ளம் அடிக்கடி வந்துட்டே இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலாங்கம்மா? தண்ணியில விளையாட விடுங்க. அவ்வளவுதான். நான் தான் சொன்னேன் இல்லையா? அவ்வளவுதானங்க. அதாவது ம், ம். கான்ஸ்டிபேஷன் ஆகட்டும், பைல்ஸ் ம். ஆகட்டும், இதுக்கு எல்லாமே காரணம் சூடு உள்ள தங்கி இருக்கிறது, நீர் சத்து இல்ல. அப்போ சரிங்கம்மா. ஒரு டப்பு மாரி வச்சு அதுல பாப்பா உட்கார வச்சீங்கன்னா 1/2 மணி நேரத்துல ரெடி ஆயிருவாங்க. அப்படி சரிங்கம்மா. ஏன்னா ஏன்னா நெறைய பிள்ளைங்க எனிமா எடுக்கிறதுக்கு ரொம்ப சங்கோஜப்படுறாங்க. ஆனா ரொம்ப நல்லது. தண்ணீய ஊத்தி மலவாய் வழியா தண்ணிய உள்ள விட்டீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் 2 நிமிஷத்துல சரியா போயிடும். சரி ஓகே, எனக்கு ஓகே. வந்து சரிங்க. அதுவே போதும். அது பண்ண ம். முடியாதவங்க இடுப்பு குளியல்னு சொல்லுவோம். ஒரு டப்பு ஒண்ணு வாங்கி தண்ணிக்குள்ள ஆமாங்கம்மா. உட்கார்ந்து ஆ, ஒரு ஆ. 1/2 மணி நேரம் உட்கார்ந்துட்டு எழுந்தாங்கனாலே சரியா போயிடும். அதே சரிங்கம்மா. ஓகே. நெத்திக்கு பத்தி போட்ட மாரி மண் பத்து இல்ல மண் பத்த வந்து அடி வயித்துல போட்டீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் ரெடி ஆயிடும். அவ்வளவுதான். அடி வயித்துல போட்டு ஒரு இடம். ஓகேங்கம்மா. அவ்வளவு அவ்வளவு. சரிங்களா? ஓகேங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றி. வணக்கம். ஐயா வணக்கம்மா. உங்களோடது இவங்க ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கீங்க. கொர கொர கொரங்குதே. சவுண்ட் இருக்குதா? ஒரு சவுண்ட் இல்லாம இருக்கு. ஓகே. சொல்லுங்கம்மா வேற. வணக்கம். நேரம் ஆயிட்டு இருக்குது. அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம் சொல்லுங்க. விஜயலட்சுமி. விஜயலட்சுமி அம்மா காங்கேயத்துல சொல்லுங்க. இருந்து விஜயலட்சுமி. சொல்லுங்கம்மா. அம்மா இன்னைக்கு உங்க தகவல் கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேங்கம்மா. நீ சந்தோஷம். மழை தண்ணி வந்து எல்லாரும் காய்ச்சி குடிக்கணுங்கிறாங்க. நம்ம காய்ச்சாமையே குடிச்சுக்கலாம். தப்பில்ல ஒண்ணு. அப்படியே காய்ச்சல்லாம் வேண்டாமா. அதுவே சுத்தமா தான் வருது. நம்ம காய்ச்சல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். அதான் ஒரு கண்டிப்பா 15 கண்டிப்பா. நிமிஷத்துக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிறத பிடிச்சு வச்சு நீங்க குடிக்கலாம், குளிக்கலாம். என்ன வேணா சரி பண்ணலாம். சரி. ம். பரவாயில்லைங்கம்மா. உங்க 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 நம்பர் எனக்கு கொஞ்சம் அனுப்புங்க. நம்பர் வரும் உங்களுக்கு. உங்களை ஒரு நாள் கவலைப்படாதீங்க. நேர்ல வந்து பாக்குறேன். உண்மையிலுமே நிறைய சந்தோஷம். தகவல் உங்களுக்கு நாள் கிடைச்சிச்சு. சரிங்கம்மா. சந்தோஷம். நல்ல ஃபாலோ பண்ணுங்க பையன். எல்லாத்தையும். கண்டிப்பா கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவேங்க. நிச்சயமா. நலசம் எல்லாரும் ஐயா. ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. நலசம் ஐயா மூலியமா நாங்க இந்த கான்டாக்ட் கிடைச்சதுனால நான் ரொம்ப காலை சந்தோஷம். சக்கரம் அவருக்கு நன்றி சொல்லுங்க. கண்டிப்பா அவருக்கு சந்தோஷம். ரொம்ப நன்றிங்க. சந்தோஷம். உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டெய்லி ஒரு தகவல். உண்மையிலுமே உங்களோட தகவல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சந்தோஷம். கிட்டத்தட்ட நான் 1 மாசமாவே அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஓ சரி சரி. ரொம்ப பயனுள்ளதா இருக்குது. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா. ஒரு நாள் நன்றி. நேர்ல உங்களை வந்து பாக்குறோம். நிச்சயமா வாங்க வாங்க. நன்றிங்கம்மா சந்தோஷம். நன்றி. நன்றி. சரிங்கம்மா நன்றி. வணக்கங்கம்மா. வணக்கம். நன்றிங்கம்மா மழைநீர். நல்ல இப்போ செய்தியா சொல்லுங்க. இப்போ அம்மா சொன்ன மாதிரி நம்ம வீட்டில் வந்து தண்ணி மாதிரி இந்த மாதிரி குழாயில வந்து பசங்களுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் ஓஸ் பைப் போட்டு மேல இருந்து விழுந்து குளிக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஆமா ஷவர் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா ஆமாங்க. சூப்பர். நல்லா ஹைட்ல இருந்து விழுகிற மாதிரி குளிக்க வச்சுக்கிறது. கண்டிப்பா அப்புறம் கண்டிப்பா. பைப் வந்து மழை நீர் வந்து விழுகிற மாதிரி இருக்கிறதா வச்சுக்கிறோங்க. ஓ சரி சரிங்க. சந்தோஷம். மேல போய் மழையில் நனைஞ்சுக்கிட்டே மாடியெல்லாம் கிளீன் பண்ணுவோம் பசங்க நாங்கெல்லாம்.
சரிங்க. மறுபடியும் கிளீன் பண்ணி விட்டு நல்ல தண்ணி வரும்போது இந்த ஹோஸ் பைப் வழியா புடிச்சு வச்சுக்குவோம் தண்ணி, மழை நீர். நைஸ், சூப்பர். ப்ரூஃப் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள், சந்தோஷம். ஆமாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் கொண்டு போகணும். ஏன்னா ஆரோக்கியமே இதுலதான் இருக்கு. கண்டிப்பாங்க. அதனால சரிங்க ரொம்ப சார். சந்தோஷங்க, சந்தோஷம். டப்பு இது வந்து இடுப்பு குழியில் மேம் சொன்னாங்க இல்லைங்களா, அதுக்கு இந்த டப்பு, இந்த மாதிரி டப்பு நல்லா ஓகே. அகலங்க ஹைட் கம்மியா இருக்கிறது சரியா இருக்கும். சரி, சரிங்க. இது இடுப்பு குளியலுக்கு பயன்படுத்துறோம். நம்ம யோகா சென்டர் வர்றவங்களுக்கு இந்த மாதிரி டப்பு வாங்கி சொல்லிக்கிறது. சந்தோஷம், சந்தோஷங்க. நன்றி. நன்றிங்கம்மா. நன்றி. விஜயலட்சுமி வந்து எனக்கு அக்காங்க. ஓ, சரி, சரி. ஆமா, ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருந்து இப்பதான் வந்திருக்காங்க உள்ள. நல்லா சிறப்பா சரி, பண்ணிட்டு சரி. இருக்காங்க. சந்தோஷம், சந்தோஷங்க. ரொம்ப நன்றி. நன்றி. எல்லா சரிங்க மேடம். நன்மைகள் எல்லாமே நலசுவம் ஐயாக்கு தான் சேருது. சந்தோஷம். இல்லைங்களாம்மா? யாரோ ஒருத்தர் ஆமா, மூலியமா கண்டிப்பா. கடவுள் நம்மளுக்கு சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் மூலியமா எனக்கு சொல்ல வச்சிருக்காரு. கண்டிப்பாம்மா, கண்டிப்பா. சந்தோஷம். நம்மளுக்கு எல்லாருமே கடவுளுங்கிற நேரா போய் சொல்ல மாட்டாங்க. இல்லைன்னா யாரோ யார் ஒருத்தர் மூலியமா மூலமாவது தான் வரணும். சொல்ல வைப்பாங்களே. கண்டிப்பா, கண்டிப்பா. எங்களுக்கு இந்த கண்டிப்பா. கடவுளே அகிலா மேடம். அந்த அளவுக்கு இல்லம்மா. கருவிதாம்மா நாங்கெல்லாம். சந்தோஷம். இல்லைங்க மேடம், நாங்க இன்னைக்கு நான் ஸ்கிரீன் ரெக்கார்டே பண்ணிக்கிட்டுங்க. ஏன்னா நாங்கெல்லாம் சொன்னா எங்க பொண்ணுங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. எங்க சரி, சரி. பொண்ணுங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க பாக்கலைங்க. எங்களுக்கே தெரியாதுங்க இன்னைக்கு நீங்க வந்து பேசுவீங்கன்னு. அதனால சரி, வந்து சரி. பாத்தீங்கன்னா நான் ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணிட்டு அவங்க கிட்ட கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணிட்டேங்க மேடம். சந்தோஷம், சந்தோஷமா. உங்கள வாழ்த்துக்கள். மாதிரி நேச்சுரலா இருக்கணும்னு ஆசை. நாங்கெல்லாம் கொஞ்சம் சுயநலமா இருக்கிறோம். நிஜமா உங்க ஃபேஸ பாக்கல. உங்கள மாதிரி நாங்க இருக்கணும்னு ஆசையா இருக்குங்க மேடம். ரொம்ப சந்தோஷம், சந்தோஷம். சந்தோஷம், சந்தோஷம். நன்றி, நீங்க நன்றி. எங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணுங்க. நன்றி, நன்றி. நன்றி. சரிங்க சரிங்க மேடம். மேடம். நானு இப்ப 2017ல எனிமோ கொடுக்கணும். எனிமோ கொடுப்பா இது டப்புல உட்கார வேண்டிய வேலை இல்லைங்க மேடம். வேண்டியது இல்லைங்க, வேண்டியது இல்ல. அவன் முடிஞ்சா எனிமோ பக்கத்துல ஊர் குடுத்துருந்தாரு. இல்ல அதோட பக்கத்துல ஊர் எங்கேயாவது ஆறு, குளம், கிணறு இருந்ததுன்னா போயிட்டு வாரத்துக்கு ஒரு நாளாவது நல்லா முழுகி குளிச்சிட்டு வாங்க. சரி, சரி. அதுவே கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. சரி. நன்றி சந்தோஷம். மேடம். நன்றி, நன்றி. மேடம் வணக்கம் மேடம். ரொம்ப வணக்கம், சந்தோஷம் சொல்லுங்க. உங்ககிட்ட பேசுறது. மேடம் குளிக்கிறோம் இல்லையா? குளிக்கும்போது பச்சை தண்ணியிலேயே நல்லா அதுலயே குளிக்கலாம். ஆனா இந்த பனி நேரம் பாத்தீங்கன்னா, கை கால்லாம் ஒரு மாதிரி குடைச்சல் மாதிரி இருக்கு இல்லையா? அப்படி ஆமா. இருந்தாலுமே நம்ம குளிச்சா சரியா போயிடுமா? இல்லன்னா லைட்டா வெது வெதுன்னு வெந்நீர்ல குளிச்சாதான் நல்லதா அது எனக்கு? லைட்டா வார்ம் வாட்டர்ல குளிக்கலாமா? தவறு ஒண்ணும் கிடையாது. என்ன மேடம்? லைட்டா வார்ம் வாட்டர்ல குளிங்க. ரொம்ப சில்லுன்னு வேண்டாம். ஏற்கனவே அதாவது குளிக்கிறதனுடைய ரீசன் என்ன அப்படின்னா, உடலை குளிர்விக்கிறதுக்காக தான். ஏற்கனவே கிளைமேட் சில்லுன்னு இருக்கும்போது லைட் வார்ம் வாட்டர்ல குளிச்சுக்கலாம். தவறு ஒண்ணும் சரி. கிடையாது. அதனால சத்து குறைபாடுலாம் ஒண்ணும் வராது. ரொம்ப சரி. கொதிக்க வச்சு கொதிக்க வச்சு தண்ணிய அப்புறம் ஆற வச்சு குளிக்கிறத விட மைல்டு வார்ம் வாட்டர்ல குளிச்சுக்கலாம். தப்பு கிடையாது. சரி மேடம். சரி மேடம். நன்றி ஓகே. மேடம். ரொம்ப நன்றி. சந்தோஷம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. அக்கா அகிலாக்கா வணக்கம். வனிதா, வணக்கம். சென்னை. வனிதா சொல்லுங்கம்மா. அக்கா இப்பதான் நான் சென்னையில அபார்ட்மெண்ட்ல இருக்கேன். ரொம்ப சரி, நாளா மழை தண்ணிய வந்து கீழ தான் வந்து டப்புல வச்சு புடிச்சிட்டு இருந்தேன். ஒரு 350 சரி. லிட்டர்ஸ். இந்த வருஷம் ரொம்ப அடம் பண்ணி மேல ஷெட் எல்லாம் போட்டு மேல குளிக்கிற மாதிரி ஒரு அவுட்லெட் மாட்டி வச்சு அங்க நேத்து மழையில அப்படிதான் காலையில குளிச்சேன் நானு. மழை தண்ணியில ஃபுல்லா குளிச்சுட்டு கீழ வந்து ஒரு 2000 லிட்டர் டேங்க் மட்டும் வச்சு ஃபில் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். ஆமா. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து அசிட்டிக் கண்டிஷன். மழை தண்ணி வந்து கொஞ்சம் அசிட்டிக் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்கலி கிடையாது அப்படிங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கக்கா? அது உண்மையே கிடையாது. இருக்கிறதுலயே மழை தண்ணி அதிகமான pH உள்ளது வந்து எதுன்னு சொன்னா நம்மளுடைய மழை நீர் தான். அதனால கெடுதலே வராது. இயற்கை யாருக்காவது கெடுதல் பண்ணுமா? பண்ணவே பண்ணாது. மழை நீர் வந்து எந்த விதத்திலயும் கெடுதல் பண்ணாது. நல்லது மட்டும் தான் பண்ணும். அதனால ஓ! சரி. தைரியமா எடுத்துக்கோங்க. ரொம்ப சிறப்பு. புடவைக்கு, நகைக்கெல்லாம் பிடிவாதம் பிடிக்க போய் இன்னைக்கு மழை தண்ணி பிடிக்கிறதுக்கு பிடிவாதம் பிடிச்சிருக்கீங்க. சந்தோஷம். இது எல்லாருக்கும் போய் சேரணும். இதுதான் வேணும். சென்னை மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமா. ரொம்ப நல்லதும்மா. சந்தோஷம். ரொம்ப நல்லதுங்கக்கா. சந்தோஷம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா இன்னொரு டவுட்டுமா? சொல்லுங்க. அந்த இனிமா வந்து டெய்லி யூஸ் எடுத்துக்கலாமாம்மா? அந்த கேன் யூஸ் பண்றோம். நம்ம வந்து இப்போ சரியான உணவு முறை, இந்த மாரி தண்ணீல குளிக்கிறது, நல்லா ஓடையில போய் குளிக்கிறதெல்லாம் பண்ணீங்கன்னா, இனிமே அவசியப்படாது. அவசியம் இருந்தா மட்டும் அத எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தேவை இருக்கு, ஒரு எரிச்சல் இருக்குது.
உள்ளுக்குள்ள டாய்லெட் கொஞ்சம் போல, எனக்கு அர்ஜென்ட்டா வெளியில போகணும், கழிவு நீங்கிட்டா எனக்கு சரியா இருக்கும் போல இருக்கு, கம்ஃபர்டபுளா இல்ல அப்படின்னா மட்டும் எடுத்துக்கோங்க. ஆரம்பத்துல ஒரு சரி 10 நாள், 5 நாளைக்கு தொடர்ந்து எடுத்துட்டு, அதுக்கப்புறம் தொடர்ந்தெல்லாம் எடுக்க வேண்டாம். வாரத்துக்கு 1 நாள் சரிங்க அப்படி எடுத்தா போதுமானது. இந்த முறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா அதுவும் தேவைப்படாது. சரிங்க சரி? சரிங்க. நன்றிங்கம்மா. நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் மேம். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. மேம் இது பிளட் தின்னா நீங்க சொல்ற விஷயம் எல்லாமே நான் நீங்க சொல்லித்தான் நான் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஆல்ரெடி. தேங்க்யூ. பிளட் தின்னா இருக்கு அப்படின்றாங்க. அது எப்படி இருக்கணும் மேம்? அப்படி இல்லம்மா. ஒவ்வொருத்தருடைய உடலுக்கு தேவைக்கு தகுந்த மாரி ரத்தத்தினுடைய உற்பத்தி இருக்கும். இது நம்மளுடைய ம். உடல் தான் நமக்கு தீர்மானிக்கணுமே தவிர, எல்லாருக்கும் ம். ஒரே மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதே சமயத்துல ரொம்ப சத்துக்கள் குறைபாடு, விஸ்காசிட்டி கம்மியா இருந்தது அப்படின்னா, அது வந்து உடலுக்கு உபாதையை ஏற்படுத்தும், நோயை ஏற்படுத்தும். சோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு சத்துக்கள் ரத்தத்துல இருக்குது அப்படின்னு சொன்னா, உங்க உடல்ல இருக்கக்கூடிய அணுக்கள் எல்லாம் சரியா தான் வேலை செய்யும். நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க. ஆரோக்கிய குறைபாடு இருந்தா வேணா செக் பண்ணுங்க. இல்லன்னா நீங்க இதுதான் நார்ம்ஸ் அப்படின்னு கிடையவே கிடையாது. பயப்பட வேண்டாம். ஆரோக்கியமா இருக்கு. ஓகே ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ மேம். சந்தோஷம், சந்தோஷம். சந்தோஷம். தேங்க்யூ மேம். நன்றிம்மா, நன்றி. அம்மா வணக்கம், காலை வணக்கம். ஐயா வணக்கம். சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா மேம்? நல்லா இருக்கோங்க ஐயா. நன்றி நன்றி. அருமையான ஒரு தகவல். நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லுவார் ஐயா வள்ளுவன் ஐயாவோட வாக்கு. அதனுடைய பிரதிபலிப்பாக தான் இன்னைக்கு நான் பார்க்கிறேன் உங்களுடைய பதிவுகள் எல்லாமே. நிச்சயமா. ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதாவது இந்த 2 விஷயம் மேடம். எனக்கு டைம் இருக்குங்களா? சொல்லுங்க. இந்த ஷார்ட்டா pH முடிக்கலாம். ஆமாமா. pH அளவுன்னு சொல்றாங்க. அது நான் சமீபத்துல ஒரு 15 கிலோமீட்டருக்குள்ள எங்கேயுமே அந்த நீர் கிடைக்காத நம்ம ஊர்ல ஒரு அந்த நீர் இருக்கு. 7.5 pH லெவல் அது. ம். அந்த நீர் தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அதாவது எங்கேயுமே மழை நீர் கடைசியா ஒரு வறட்சி வந்தபோது கூட எங்கேயுமே நீர் இல்லாத இடத்துல அங்க ஒரு 150 அடியிலே குடிநீர் இந்த ஊருங்களுக்கே வழங்கிட்டு இருந்தது. ஒரு கோயில் இடத்துல அது. அந்த நீர் சரிங்க. ரொம்ப சிறப்பான நீர் அது. 2வது அந்த இடத்துல நான் ஒரு நீரின் அவசியம் பத்தி கூட ஒரு போஸ்டர் கூட வச்சிருக்கேன். அது உங்களுக்கு சரிங்க. குழுவுல பதிவிடுறேன். அந்த மாதிரி எல்லாருமே ஒரு நீர்நிலைகளை பொது இடத்துல இருக்கிற இடத்துல அந்த மாதிரி ஒரு நீரின் அவசியம் பத்தி ஒரு பதிவிட்டா நல்லா இருக்கும். ஒண்ணு. கண்டிப்பாங்க. அடுத்து இந்த ஆல்கலைன் வாட்டர் அப்படின்னு சொல்றாங்கல்ல மேம், ஆல்கலைனா ஆமா. அதை பத்தி கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். இந்த pH அவசியமும் எதுனா இருந்துச்சுன்னா சொல்லுங்க மேம். அபோவ் 7 இருக்கணும், 5.5 6 அப்படின்றாங்க. ம். அது இல்லைனாலே பரவாயில்ல. ஏன்னா அப்பெல்லாம் நம்ம கிணத்து நீரை தான் குடிச்சோம். அதுல எல்லாமே இருந்தது. பாம்பு பல்லி பாம்பு பல்லி எல்லாமே இருந்தது. இப்போ நிச்சயமா. மாற்றம் தான். நம்ம தான் மாத்திக்கணும். இயற்கை கண்டிப்பா. மாறல. ம். அதனால அது 2 டவுட் இருந்தா கிளியர் பண்ணுங்க மேம். நிச்சயமா, நிச்சயமா. இன்னொரு பதிவு நான் எப்பவுமே எல்லாருக்கும் சொல்லுவேன். ஒரு பழமொழி கூட இருக்குது. ஆற்று நீர் வாதம் போக்கும், அருவி நீர் கபத்தை போக்கும், கிணற்று நீர் பித்தத்தை போக்கும், சோற்று நீர் 3ஐயும் போக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? நம்ம முன்னோர் பழமொழி. கண்டிப்பாங்க. அதேதான் நான் எல்லாருக்குமே சொல்லுவேன். சந்தோஷம். அதான் மேம். இந்த ஆல்கலைன் மட்டும் கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்குமா? நிச்சயமா. வணக்கம். இன்னைக்கு நம்ம நீரை பத்தி நிறைய பார்த்திருக்கோம். இந்த ஆசிட் ஆல்கலைன் பத்தி நான் இனி வரக்கூடிய பதிவுகள்ல நான் பேசுறேன். ஏன்னா அப்படி வரும்பொழுது நோய் குறித்து அதனுடைய மருத்துவ குணங்கள் குறித்துலாம் நான் பேச வேண்டியிருக்கும். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஆனா அவசியம் இல்லாத ஒரு பயம் இன்னைக்கு வந்து பிஹெச்ங்கிற பேர்ல எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? இன்னைக்கு நேரமின்மை, அதனால நம்ம நிறைய பேர் ஏழைகள் ஆயிடுச்சு. இப்ப நிறைய பேருக்கு அவங்க வேலைகள் இருக்கும். மருத்துவ பதிவுகளே நான் தெளிவுபடுத்துறேன். சரிங்களா? நன்றிங்க மேடம். நன்றி. நன்றி. வணக்கம் அம்மா. வணக்கங்க ஐயா. கேளுங்கம்மா. குயிக்கா கேளுங்க. வணக்கம் அம்மா. அது வண்டி எடுக்கிறீங்களா? சொல்லுங்க. சரி வாங்க போங்க. இதுலயே போயிடலாம் வாங்க. மேடம். ஹலோ. வணக்கம். சொல்லுங்கம்மா.
நீங்க கொஞ்சம் இந்த டீனேஜ் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஒரு கிளாஸ் எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது ஒரு ஆமா மேம். சண்டே அந்த மாதிரி. குணபாலன் சார் ஆமா ஏன்னா மேம். நாங்க சொல்லி கண்டிப்பா. கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் நீங்க சொல்லுங்க. கண்டிப்பாம்மா. ஆனா காலையில 5:30 மணிக்கு அதனால எழுப்பி அது உட்கார வைக்கணும். ஒரு நாள் கிளாஸ் எடுத்துருவோம் அது அவங்களுக்கும். கண்டிப்பா ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு கிளாஸ் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நான் எடுத்து அன்னைக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாள் எப்படியாவது எழுப்பி விட்டாவது உட்கார வச்சிருந்தோம். அம்மா டெய்லியும் தான் எழுப்பி அதாவது விடுறீங்க. குணபாலன் ஞாயிற்றுக்கிழமை கூட சார்ட்டையும் விட கேட்டுக்கிடுதேன். மாட்டீங்களா? அந்த மாதிரி அம்மா இல்லம்மா நம்ம என்னன்னா இல்ல எனக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் ஓகே. சரிம்மா, அம்மா சரிம்மா. இது உங்களுக்கான நிகழ்வு தான். நீங்க என்ன சொன்னாலும் நம்ம செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறோம். அதாவது டீனேஜ் பசங்க ஏந்திரிக்க மாட்டாங்கிறதுல வந்து போன செஷன்லாம் வந்து நாங்க என்னன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமையில வந்து 6 to 7 எல்லாம் ப்ரோக்ராம் நடத்தியிருக்கோம். அது இல்லாம பாத்தீங்கன்னா சில பேருக்கு ஈவினிங்ல எல்லாம் ப்ரோக்ராம் நடத்தியிருக்கிறோம். அதனால உங்களுக்கு என்ன தேவைகளோ நீங்க சொல்லுங்க, நம்ம அது மாதிரி செஞ்சு கொடுப்போம். கலந்துகிற நபர்கள் வந்து எல்லாருமே ஈடுபாட்டோட அதிக நபர்கள் கலந்துகிட்டா அதுல நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். ஏன்னா அது மாதிரி நாங்க செஞ்ச கொஞ்சம் எங்களுக்கு வந்து ஃபெயிலியர் தான். அதுல வந்து யாருமே கலந்துக்காம விட்டாங்க. அதாவது காலை நிகழ்ச்சியோட சரி ஈவினிங்ல நிகழ்ச்சி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்கள் வந்து நாங்க மாலையில வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தினோம். பாத்தீங்கன்னா காலையை விட மாலையில கலந்துக்கிறவங்க எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவா இருந்துச்சு. அதனால சரி. திரும்ப அது காலையிலேயே கொண்டு வந்தாச்சு. அதனால உங்களோட இந்த இதை நாங்க கண்டிப்பா ஏத்துக்கிறோம். அதாவது ஞாயிற்றுக்கிழமையே கொடுப்போம். ஆனா வந்து டைமையும் உங்களுக்கு நீங்க எழுப்பி விட வேண்டாம். கொஞ்சம் லேட்டா கூட எழுந்திருக்க சொல்லுங்க. 6 to 7 கூட நம்ம வச்சுக்கலாம். ஆனா கண்டிப்பா நபர்கள் அதிகமா ஏன்னா நம்ம வந்து இவ்வளவு சிரத்தை எடுத்து கொடுக்குற விஷயங்கள் போய் சேர்றது வந்து எல்லாருக்குமே சேரணும் அப்படிங்கிற ஒரு இதுலதான் சொல்றோம். அதனால கண்டிப்பா நம்ம அதை செயல்படுத்துவோம். அடுத்தடுத்த வகுப்புல வந்து உங்களுடைய அந்த அதுக்குண்டான முயற்சியை நம்ம எடுத்தோம்னா கண்டிப்பா அது மாதிரி நம்ம செயல்படுத்தி கொடுப்போம். சரிங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. நேரம் குறைவாக உள்ளது. அதனால வந்து நம்ம அடுத்த வாரங்கள் நம்ம கேள்வி பதில் வந்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த கேள்வி பதிலுக்காகவே நம்ம ஒரு வாரத்துக்கு வந்து கண்டிப்பா கொடுப்போம். ஒரு வாரம் ஒரு மாதம் கொடுக்கலாம். அளவு கேள்வி அப்ப வந்து அந்த சோலையன்பு ஐயா கொஞ்சம் பேசிட்டு எல்லாம் கொஞ்சம் அட்மிட் பண்ணிட்டுங்க. ஓகே, நன்றி. அதனால இந்த காலைச்சக்கரம் நிகழ்வை வந்து உங்களுக்கான நிகழ்வு தான். நம்ம டெய்லி சொல்லியிருக்கோம். இந்த குழுல வந்து எல்லாருமே உங்களுடைய பதிவுகளை வந்து அன்னன்னைய செய்திகளை வந்து கொஞ்சம் பதிவிடுங்கன்னு சொல்லியிருக்கோம். 2 நாட்கள் நேற்று வந்து கொஞ்சம் அதிக நபர்கள் பதிவிட்டிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். அதனால உங்களுடைய பதிவுகள் வந்து தினமும் இனிமேல் காலைச்சக்கரத்தில் வந்து தொடர்ந்து அதாவது ஒண்ணு அந்த வாழ்த்துக்களை விட்டுருங்க. வாழ்த்துக்கள் வந்து நம்ம வந்து எல்லாருமே பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குது. கண்டிப்பா நம்ம எல்லாருமே வாழ்த்துவோம். உங்களுடைய செயல்பாடுகள் என்ன? உங்களுக்கு என்ன மனநிறைவு ஏற்பட்டுச்சு இந்த குழுவுல இணைந்ததுனால? நீங்க எப்படி அத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் எல்லாருமே வந்து தெளிவா கொஞ்சம் பதிலிடுங்க. நேத்து வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்து நமக்கு வந்து பதிவு போட்டிருக்காங்க. அந்த உண்மையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பதிவு போட்ட அன்பர்களுக்கும் சரி, அந்த பதிவை பார்த்து ஃபாலோ பண்ண அன்பர்களுக்கும் சரி, ஒரு மன திருப்தி கண்டிப்பா நேத்து வந்திருக்கும். ஒரு மன திருப்திங்கிறத விட ஒரு சந்தோஷம் வந்திருக்கும். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மன நிறைவும் ஏற்பட்டிருக்கும் எல்லாருக்குமே. அதனால வந்து நீங்க பெற்ற அந்த செயல்பாடுகள் வந்து மற்றவர்களுக்கும் தெரிய வேண்டும். மற்றவர்கள் அத பின்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்துல தான் நம்ம அத வந்து செயல்படுத்துறோம். கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு நாளும் நடக்கும் நிகழ்ச்சிய வந்து நீங்க எந்த அளவுக்கு அத ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கிறத வந்து இனிமேல் இதுவரை பதிவிடாத அன்பர்களும் இனிமேல் தொடர்ந்து பதிவிடுங்க. இதுவரைக்கும் பதிவிட்டவங்களும் தொடர்ந்து பதிவிடுங்க என்று உங்களை அன்புடன் இந்த நேரத்துல கேட்டுக்கொள்றோம். அப்புறம் அகிலம்மா வந்து நேரா பார்க்கணும், பேசணும்லாம் நெறைய பேர் விருப்பப்படுறீங்க. காலச்சக்கரம் நிகழ்வு வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்க ஒரு பெரிய தெய்வ வாக்கா தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் நாங்க ஒவ்வொரு வருஷமும் நேரடி வகுப்பை வந்து எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா வந்து இந்த வருஷமும் அதனுடைய செயல்பாடுகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. நேரடி வகுப்பு வந்து நம்ம நடத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுலயும் கண்டிப்பா அகிலா மேடம் வருவாங்க. நம்ம குழுவுல உள்ள அனைத்து வித ஆசான்களும் நேரடியா வருவாங்க. அவங்கெல்லாம் வருவாங்க. கண்டிப்பா நீங்களும் வந்து அவங்கள்ட்ட அந்த ஆசியை பெற்று நீங்களும் வந்து பயன்பெற வேண்டும். ஏன்னா வந்து கடைசி நேரத்துல என்னன்னா எல்லாத்தையும் நாங்க ஏற்பாடு பண்ணதுக்கு அப்புறம் சில நபர்கள் எங்களுக்கு வேலை இருக்குன்றீங்க.
அதை கொஞ்சம் தவிர்த்திடுங்க. ஏன்னா வந்து இந்த காலச்சக்கரம் வந்து நமக்கு வந்து பெரிய ஒரு பொக்கிஷம். அதனால வந்து இதுல கலந்துகிட்ட உங்களுக்கு தான் தெரியும். அதனால வந்து இத வந்து நம்ம ஒரு தெய்வமா மதிச்சு கண்டிப்பாக எல்லாரும் கலந்துகிட்டு அவங்களுக்கு நம்ம ஒரு மரியாதை செய்ய வேண்டும். ஏன்னா நமக்காக அவங்க நேரா வர்றாங்க. போன சிவசைலத்துல கூட பாத்தீங்கன்னா எல்லா ஆசான்களும் வந்தாங்க. அதாவது நம்ம கலந்துக்கிறத விட ஒரு ஒரு நபருக்கு ஒரு 10 பேர்ன்னு வச்சுட்டா கூட கிட்டத்தட்ட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 15, 20 ஆசான்கள் நேரடியா 3 நாள் அதாவது செஷனே குடுக்க முடியல. அதாவது ஒரு மணி நேரம் அவங்களுக்கு வச்ச டைமே வந்து நமக்கு குடுக்க முடியாத சூழ்நிலைகள்லாம் நமக்கு அப்படி இருந்துச்சு. அது மாரி ஒரு செஷனா நம்ம சிவசைலத்துல ஏற்பாடு பண்ணி சிறப்பாக நடத்தி குடுத்தோம். கண்டிப்பா எல்லாரும் எல்லாமே உங்களோட ஒத்துழைப்பு தான் அப்படிங்கிறத அந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். அதனால எல்லாம் பெற வேண்டும் என்ற நோக்கத்துல தான் நம்ம இந்த காலச்சக்கரத்தை சிறப்பா நடத்திட்டு இருக்கோம். அடுத்தது வந்து அவங்கள்ட்ட சில சந்தேகங்கள் கேட்கறதுக்கு வந்து எல்லாமே சொல்லியிருந்தீங்க. அம்மாவுக்கு வந்து நீங்க சந்தேகங்கள் கேட்கணும்னா சாதாரண சந்தேகங்கள் விஷயங்கள் அப்படின்னா நீங்க குரூப்லயே பதிவிட்டுருங்க. கண்டிப்பாக வந்து அவங்க வந்து குரூப்ல வந்து உங்களுக்கு செய்திகள் குடுத்துருவாங்க. இல்ல பர்சனலா நீங்க வந்து அவங்களுக்கு சந்தேகங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தயவு செய்து என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த அ உண்டான பதில்கள் கண்டிப்பா எல்லாருக்குமே கிடைக்கும். அப்படிங்கிறத இந்த நேரத்துல நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இந்த காலச்சக்கரம் நிகழ்வு வந்து தொடர்ந்து நமக்கு இந்த நிகழ்வு வெற்றி நிகழ்வா போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்வுல நமக்கு தொடர்ந்து வெற்றியா நமக்கு வந்து சிறப்பா ஒவ்வொரு புதன்கிழமையும் வந்து நமக்கு சிறப்பா அந்த நிகழ்வ வந்து அகிலா மேடம் வந்து சிறப்பித்து குடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில இன்று நமக்கு பிரபஞ்ச மருத்துவத்தை பற்றி தொடர்ச்சியாக இன்று வந்து நீர் பற்றி நமக்கு வந்து சிறப்பா வகுப்படுத்தி அனைவருக்கும் ஒரு புரிதலையும் புரிதல் என்பதை விட இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு உற்சாகம் தான் இருந்துச்சு. காலையில வந்து பாத்தீங்கன்னா, எல்லாருமே ஒரு சந்தோஷம், உற்சாகம், மனநிறைவு அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. இதே தான் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான இன்னைக்கு ஒரு மற்றது நீரை கூட ஒதுக்கி வச்சிடலாம். இன்னைக்கு அந்த மகிழ்ச்சிங்கிறது வந்து நமக்கு வந்து அந்த மனதை வந்து எந்த அளவுக்கு நமக்கு சந்தோஷப்படுத்தி இருக்குங்கிறது தான் முக்கியமான விஷயம். இன்னைக்கு ஒரு குடும்பமா தான் எல்லாமே பாவிச்சு இன்னைக்கு விஷயத்தை எல்லாமே சொல்லக்குள்ள அந்த குடும்ப காலையில வந்து ஒற்றுமை அந்த கூட்டு குடும்பம்னு சொல்லுவாங்கல்ல. அந்த கூட்டு குடும்ப முறையில வந்து இன்னைக்கு டெய்லி நம்ம வந்து காலச்சக்கரத்துல அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு எல்லாருமே புரிஞ்சுகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அது உண்மையிலே நடந்துகிட்டு இருக்குது. அதனால அம்மா சொல்ற மாரி சொல்லுவாங்க. நீங்க வந்து நேரடியா வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களோட வேண்டுகோளும் அதான். நேரடியா வந்து கலந்துகிட்டு இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை முறையில வந்து சந்தோஷத்த பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் எங்களுடைய அந்த அன்பான வேண்டுகோளும். தொடர்ந்து எல்லாருமே வாங்க. உங்களுடைய அந்த மகிழ்ச்சியான சந்தோஷத்தை தெரியப்படுத்துங்க அப்படிங்கிறத அந்த நேரத்தில தெரிவிச்சுக்கிட்டு, இந்த நிகழ்வில் நமக்கு தொடர்ந்து சிறப்பாக அளித்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ். பாஸ்கரன் அவர்களுக்கும் மற்றும் இன்று இந்த நிகழ்வை நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்து சிறப்பித்த ஆசா நல்லசிவம் ஐயா அவர்களுக்கும் இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இன்றைய நிகழ்வில் அற்புதமாக நமக்கு நீரை பற்றி ஒரு தெளிவான தெளிந்த நீரோடைம்பாங்கல்ல அது மாதிரி அந்த நீரை பற்றி இன்று நம்மை வந்து ஒரு தெளிந்த நீரோடையாக மாற்றி நம்மை ஒரு சிறப்பான ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்த இன்றைய சிறப்பு விருந்தினர் இயற்கை மருத்துவர் அகிலா மேடம் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டு கொடுத்து இந்த நிகழ்வை எங்களுக்கு ஒரு வெற்றி நிகழ்வாக மாற்றிக்கொண்டு சரி ஒவ்வொரு நாளும் எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலம். வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். இந்த அற்புத நிகழ்வை கொடுத்த ரோட்டரி சங்கத்துக்கும் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்திற்கும் என்னோடு பயணித்த அனைவருக்கும் இன்று குணபாலன் ஐயாவுக்கும் நல்ல சிவம் ஐயாவுக்கும் எனது ஆசான் அவர்கள் அம்மா இன்னைக்கு மேடம் வந்து சூப்பரா இன்னைக்கு சொன்னாங்க. நீங்க மேடம் சொன்னது எல்லாத்தையும் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு போயிடுங்க. உங்களுக்கு தண்ணி குடிக்கணும்னு சந்தேகம் வந்தா 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அம்மா அப்பா என்ன செஞ்சாங்க, உங்க தாத்தா என்ன செஞ்சாங்க அப்படின்னு போனீங்கன்னா உங்க லைஃப் சூப்பரா இருக்கும். நான் 40 வருஷம் மேல டிரைவரா இருந்திருக்கேன். எல்லா ஊர்லயும் தண்ணி குடிச்சிருக்கேன். இன்னைய வரைக்கும் தண்ணி பாட்டில் கொண்டு போனது வீட்டுல இருந்து தண்ணி பாட்டில் கொண்டு போக மாட்டேன். கொண்டு போய் அது மாதிரி குடிச்சிருக்கேன். எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம உறுப்புகள் வந்து நீங்க என்ன செய்ய போறீங்களோ அதுக்கு தயாராகிடும். குடிக்க போறீங்கன்னா உறுப்புகள் ரெடியா இருக்கும். அதனால எந்த விஷயம் காத்து வெளி காத்துப்பட்டா எனக்கு உடம்புக்கு ஆகாது அப்படி இப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. எல்லாமே முன்னோர்களை நினைச்சு பார்த்துட்டு நீங்க உங்க வேலையை பார்த்துட்டே போங்க. நான் சின்ன பிள்ளையில நிறைய மண்ணு தின்னுருக்கேன். எங்க அம்மா சொல்லுவாங்க, நானும் தின்னுருக்கேன். ஞாபகம் இருக்கு. பள்ளிக்கூடம் போனா சாக்லேட்ஸை தின்னுவேன். இப்படி எல்லாம் என்ன ஆயிட்டம் ஒண்ணுமே ஆகல. இன்னை வரைக்கும் தொடர்ச்சியான வைத்தியங்கள் எதுவும் எனக்கு கிடையாது. மெடிசன் எடுத்ததே கிடையாது. ஏதோ அப்பப்ப ஜுரம் ரொம்ப மேஜரான ஒரு மாத்திரை
இல்லைன்னா நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு நான் பாட்டுக்கு போயிட்டு இருப்பேன். நல்லா ஆரோக்கியமா தான் இருக்கேன். இந்த முன்னோர்களை நினைச்சுக்கிட்டு நீங்க எந்த சந்தேகப்படாது. எந்த தண்ணி குடிக்கலாமா, 8 டிகிரி கூட கேட்பாக்காது. சுடு தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்காதீங்க. மிதமா ஐயா ஹீலர் பாஸ்கர் ஐயா சொல்ற மாதிரி மிதமா வச்சு செய்யுங்க. நான்லாம் சுடு தண்ணி குடிச்சதே கிடையாது, குடிச்சதும் கிடையாது. நிகழ்ச்சி அருமையாக எங்களுக்கு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நம்ம குழுவில் அனைவருக்கும் அனைத்து பேருக்கும் வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா விஜயலட்சுமி. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா. குழுவில் உள்ள அனைவருக்கும் சேலத்திலிருந்து அருள்மணி முத்துசாமி. மிக்க நன்றிங்க ஐயா. மிக்க நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள எல்லாருக்குமே வாழ்க வளமுடன், வாழ்க வளம். நல்ல சிவம் ஐயாவுக்கும் நன்றி. அகிலா மேம், குணபாலன் சார் எல்லாருக்குமே நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். குழுவில் உள்ள அனைவருக்கும் வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். இஸ்மாயில் மட்டும் பாத்துக்கிட்டு சொல்லுங்க ஐயா. இஸ்மாயில் ஐயா அப்படியே பாத்துக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. நன்றி இஸ்மாயில். நன்றி. வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளம்.